குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ். ரே ஆப்டிக்ஸ் இந்த டைட்டில்ல ஜேஇ 2024 அந்த இயர்ல வந்த கொஸ்டின்ஸ் தான் டிஸ்கஸ் பண்ண போறோம். ஸ்ட்ரைட்டா கொஸ்டின்குள்ள போயிடலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், a convex mirror of radius of curvature 30 centimeter forms an image that is half the size of object. The object distance is அப்படின்னு கேட்டிருக்காங்க. கான்வெக்ஸ் மிரர்னு சொல்லிட்டாங்க, ரேடியஸ் ஆஃப் கர்வேச்சர் கொடுத்துட்டாங்க 30 சென்டிமீட்டர். இதை வச்சு ஃபோக்கல் லென்த் கண்டுபிடிச்சிடலாம். ஃபோக்கல் லென்த் இஸ் ஈக்குவல் டு ரேடியஸ் ஆஃப் கர்வேச்சர் பை 2. அப்ப 30/2 என்ன ஆயிரும்னா 15 சென்டிமீட்டர்னு வந்துடும். கான்வெக்ஸ் மிரர்ல எஃப் ஆல்வேஸ் பிளஸ். அடுத்து என்ன, அதாவது என்ன சொல்லியிருக்காங்கன்னா இமேஜ் தட் இஸ் ஹாஃப் தி சைஸ் ஆஃப் ஆப்ஜெக்ட்ங்கிறாங்க. அப்ப மேக்னிபிகேஷனுக்கு பதில் 1/2 உங்க கொடுத்திருக்காங்க. கான்வெக்ஸ் மிரர்ல ஒரே ஒரு கேஸ் தான் பாசிபிள். அது என்ன கேஸ்னா வெர்ச்சுவல் இமேஜ் கிடைக்கும். இமேஜோட ஹைட் வந்து ஆப்ஜெக்ட் ஹைட்டோட சின்னதா இருக்கும், டிம்னிஸ்டா இருக்கும். நீங்க கொஞ்சம் கான்வெக்ஸ் மிரரோட ரே டயக்ராம், கான்வெக்ஸ் மிரரோட டேபிள் இது எல்லாத்தையும் ரீவைண்ட் பண்ணி பாத்தீங்கன்னா இப்ப நான் சொல்றது உங்களுக்கு புரியும். வெர்ச்சுவல்னா எம் பிளஸ். அவங்க டேட்டா கொடுத்திருந்தாங்கன்னா அவங்க கொடுத்திருக்கிற டேட்டால நம்ம கார்ட்டீசியன் சைன் கன்வென்ஷன் ரூலை ஃபாலோ பண்ணணும். ஸோ தே செட் கான்வெக்ஸ் மிரர், கான்வெக்ஸ் மிரர்ல வெர்ச்சுவல் இமேஜ் மட்டும் தான் பாசிபிள். அதனால எம் டெஃபினட்டா பிளஸ். மிரர்ல எம்மோட இன்னொரு ஃபார்முலா என்னன்னா மைனஸ் வி பை யூ. இப்ப இதை ஈக்குவேட் பண்ணலாம். ஸோ 1/2 கார்ட்டீசியன் சைன் கன்வென்ஷனோட டேட்டாவை எழுதிட்டாங்க. மைனஸ் ரீடைன் பண்றேன். வெர்ச்சுவல் இமேஜ்னா வி பாசிட்டிவ், அதனால வி பாசிட்டிவ்னு அப்படியே எழுதிட்டேன். சிங்கிள் மிரர் சிங்கிள் லென்ஸ்ல யூ ஆல்வேஸ் மைனஸ், அதனால யூக்கு ஒரு மைனஸ் போட்டேன். நான் சிம்பிளை அப்டேட் பண்ணாலும் சிம்பிள்லையும் கார்ட்டீசியன் சைன் கன்வென்ஷன் ரூலை நான் என்ன பண்றேன்னா ஃபாலோ பண்றேன். கார்ட்டீசியன் சைன் கன்வென்ஷன் ரூல் ஈச் அண்ட் எவ்ரி பிளேஸ்ல ஃபாலோ பண்ணா எப்பயுமே ஆன்சர் தப்பு இல்லாம வந்துடும். ஸோ நான் அதை தான் இப்போ பண்ணிக்கிட்டு இருக்கேன். இந்த கொஸ்டின் பேப்பர்ல இந்த பிடிஎஃப் நான் அனுப்பிச்சிருக்கிறதுல கொஸ்டின் நம்பர் 1, 2, 12, 13 இந்த 4 கொஸ்டின்ல தான் இந்த சைன் கன்வென்ஷன் நம்ம ரொம்ப கேர்ஃபுல்லா ஃபாலோ பண்ண வேண்டிய சிச்சுவேஷன் வருது. இந்த 4 கொஸ்டினுக்கும் சொல்யூஷன் ஆஃபர் பண்ணிருக்காங்க, புக்லயே ஆஃபர் பண்ணிருக்காங்க, நெட்லயே ஆஃபர் பண்ணிருக்காங்க. ஆனா ஒரே மாதிரியான ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனை ஃபாலோ பண்ணாம ஆஃபர் பண்ணிருந்தாங்க. ஒரு கொஸ்டின்லயே அவங்க இஷ்டத்துக்கு ரூல் போட்டு ஆன்சர் எடுத்திருந்தாங்க. அப்படின்னா என்ன பண்ணிருக்காங்கன்னா ஆன்சர் வர்றதுக்கு ரூலை என்ன பண்ணிருக்காங்கன்னா பிளெக்சிபிளா மாத்திக்கிட்டாங்க. நான் அப்படி இல்லாம இந்த 4 கொஸ்டின்லயும் ரூலை மாத்தாம ரூலை வந்து கரெக்டா ஃபாலோ பண்ண போறேன். இதே ரூலை நீ நம்ம ரெகுலர் கிளாஸ் ப்ராப்ளத்திலேயே ஃபாலோ பண்ணி பாரு, கரெக்டா ஆன்சர் வரும். நான் கிராஸ் செக் பண்ணிட்டேன். ஸோ அதனால நான் என்ன பண்றேன், எய்தர் டேட்டா ஆஃபர்டுனாலும் சிம்பிள் ஆஃபர்டுனாலும் இருக்கிற எல்லாருக்கும் நான் என்ன பண்றேன்னா சைன் கன்வென்ஷனை சின்சியரா ஃபாலோ பண்றேன். ஃபாலோ பண்ணி ஆன்சர் எழுதுங்க. இப்ப மைனஸ் மைனஸ் கேன்சல் ஆயிரும். ஃப்ரம் திஸ் வி கண்டுபிடிச்சா u/2 வந்துடும். பட் டார்கெட் இது கிடையாது. டார்கெட் என்ன அப்படின்னா ஆப்ஜெக்ட் டிஸ்டன்ஸ் u கேட்டிருக்காங்க. அப்ப ஆப்ஜெக்ட் டிஸ்டன்ஸ் u எப்படி கண்டுபிடிக்கிறது? மிரர் ஈக்குவேஷன் யூஸ் பண்ணுங்க. மிரர் ஈக்குவேஷன் 1/v + 1/u is equal to 1/f. ஸோ v நம்ம கிடைச்சிருக்கு u/2. v வந்து இமேஜ் டிஸ்டன்ஸ். கான்வெக்ஸ் மிரர்ல வெர்ச்சுவல் இமேஜ் தான் வரும். வெர்ச்சுவல் இமேஜ்ங்கிறது ஆல்வேஸ் பாசிட்டிவ். அப்ப v அதுக்கு பதில் u/2 எழுதிடலாம். பை 2 மேல போயிடுச்சு. பிளஸ் 1/u, சிங்கிள் மிரர்ல u ஆல்வேஸ் மைனஸ், இஸ் ஈக்குவல் டு 1/f. அது கொடுத்திருக்காங்க 15. அப்ப 2/u மைனஸ் 1/uனா 1/u இஸ் ஈக்குவல் டு 1/15 வந்துடும். அப்ப u எனக்கு 15 சென்டிமீட்டர்னு வருது. பட் நான் ஆப்ஷன்ல -15 ஒரு ஆப்ஷன் இருக்கு, அதை தான் நான் என்ன பண்ண பிக் பண்ணும். ஏ -15னா யூ ஆல்வேஸ் என்ன அப்படின்னா மைனஸ். யூவோட நம்பர் வந்து 15 சென்டிமீட்டர்னு வந்திருக்கு. கார்ட்டீசியன் சைன் கன்வென்ஷன் ரூல் படி சிங்கிள் மிரர்ல யூ ஆல்வேஸ் மைனஸ், அதனால -15 வரணும். அந்த ஆப்ஷன் பிக் பண்ணிருக்கேன். நான் என்ன பண்ணிருக்கேன்னா சிம்பிள் ஃபில் பண்றதா இருந்தாலும் நம்பர் ஃபில் பண்றதா இருந்தாலும்
எல்லாத்துலயுமே நான் கார்ட்டீசியன் சைன் கன்வென்ஷனை ஃபாலோ பண்ணியிருக்கேன். ஸோ வர்ற ஆன்சர் இந்த எல்லா இப்ப வந்து கிவன்னாலும் சரி ரெக்வயர்மெண்ட்னாலும் சரி நல்லா புரிஞ்சுக்கிறணும். கார்ட்டீசியன் சைன் கன்வென்ஷன் ரூலை கிளியரா புரிஞ்சுக்கிறணும். கிவன்னாலும் சரி ரெக்வயர்மெண்ட்னாலும் சரி நீங்க கார்ட்டீசியன் சைன் கன்வென்ஷனை அப்ளை பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் கேஷுவலா வரும். திருப்பி அந்த கேஷுவல் ஆன்சரை இன்னொரு இடத்துல அப்ளை பண்றப்ப திருப்பி சைன் கன்வென்ஷன் நீங்க போடணும். ஸோ அகைன் சைன் கன்வென்ஷன் போட்டுக்கிட்டே இருக்கணும். ஸோ அந்த மாதிரி நான் என்ன பண்ணிருக்கேன்னா ரூலை கொஞ்சம் அப்டேட் பண்ணி இந்த ப்ராப்ளத்துல ஃபாலோ பண்ணிருக்கேன். நான் அடுத்து நடத்த போற ஒரு 2-3 ப்ராப்ளத்துல இதே மாதிரிதான் ஃபாலோ பண்ண போறேன். நான் உங்களுக்கு ரெகுலர் கிளாஸ்ல ஒரு ரூல் சொல்லியிருந்தேன். என்ன ரூல் அப்படின்னா கிவன் டேட்டாவுக்கு மட்டும் சைன் கன்வென்ஷன் போடுங்க, அப்டைன் பண்ண வேண்டிய டேட்டா ப்ராப்பர் சைன் கன்வென்ஷன்ல வரும் அப்படின்னு ஒரு ரூல் சொல்லியிருந்தேன். அந்த ரூல் படி போனா ஆன்சர் வரமாட்டேங்குது. ஆக்சுவலா அதுதான் கரெக்ட். அது படி போனா வரமாட்டேங்குது. ஆல்சோ நான் சொன்ன மாதிரி இந்த 1, 2, 12, 13 இந்த 4 ப்ராப்ளத்திலையும் ஒரே அதாவது நெட்ல வந்து ஒரே சைட்ல ஒரே பேஜ்ல இந்த 4 ப்ராப்ளத்துக்கு ஆன்சர் தேடி பார்த்துட்டேன். வேற சைட்லயே இந்த 4 ப்ராப்ளத்துக்கு ஆன்சர் தேடி பார்த்துட்டேன். சில புக் இதுக்குன்னே புதுசா பர்ச்சேஸ் பண்ணி ஆன்சர் தேடி பார்த்துட்டேன். ரூல் விஷயத்துல ஏகப்பட்ட குழப்பம். அப்ப நான் என்ன பண்றேன், இந்த 4 ப்ராப்ளத்துக்கு ரிசல்ட் வர்றதுக்கு ரூலை ஃப்ரேம் பண்றேன். இந்த ரூலையும் நீ எல்லா இடத்துலயும் அப்ளை பண்ணிக்கணும்னு சொல்றேன். என்ன ரூலு? சிம்பிள். கிவன் டேட்டானாலும் அப்டைன் பண்ண வேண்டிய டேட்டானாலும் ஆல்வேஸ் சைன் கன்வென்ஷனோடய ஃபில் பண்ணிட்டே வாங்க. அவ்வளவுதான் முடிஞ்சிருச்சு. அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆகும்னா ஆன்சர் பர்ஃபெக்டா வரும். எந்த பிரச்சனையும் இருக்காது. பட் இப்ப நான் சொல்றேன் இந்த ரூல் வந்து எனக்கு முழு திருப்தி கொடுக்கல. நான் ஆல்ரெடி உனக்கு ரெகுலர் கிளாஸ்ல சொன்னதான் எனக்கு திருப்திகரமா இருக்கு. அதுதான் ஹைலி சக்சஸ். அதுதான் பிரச்சனை இல்லாம இருக்கு. பட் அதை இவங்க அப்ளை பண்ண மாட்டேங்கிறாங்க. என்ன காரணம்னு தெரியல. மேபி ஆன்சர் தப்பா இருக்கலாம். இல்ல இந்த ரூல் விஷயத்துல எல்லாருக்கும் இன்னும் கன்ஃபியூஷன் கூட இருக்கலாம். அது இல்லாம இந்த ரூல் படி நம்ம ஆன்சர் எடுக்கிறோம். அது உண்மையா பொய்யான்னு நம்மளால என்ன பண்ண முடியாது, செக் பண்ணி பார்க்க முடியாது. இந்த பிரச்சனை எல்லாம் இருக்கு. ஸோ அதனால இவங்க சொதப்புறாங்க அப்படின்னு தோணுது. ஆனா இப்ப நான் இந்த அப்டேட் பண்ண ரூல் சொல்லியிருக்கேன்ல, இதை நீ அப்ளை பண்ணா அவங்க சொதப்பினாலும் நம்மளுக்கு ஆன்சர் கரெக்டா வந்துடும். ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் ஓவர். நான் அந்த 4 கொஸ்டினையும் முடிச்சிடறேன். அதுக்கப்புறம் மித்த கொஸ்டின் போறேன். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் ஓவர். செகண்ட் கொஸ்டின் if the distance between object and its 2 times magnified virtual image produced by a curved mirror is 15 centimeter. அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா மேக்னிபிகேஷன் 2ன்னு சொல்லிட்டாங்க, வெர்ச்சுவல் இமேஜ்ன்றாங்க. வெர்ச்சுவல் இமேஜ்னாவே மேக்னிபிகேஷன் பிளஸ். கர்வ்டு மிரர்னு சொல்லியிருக்காங்க. அது கான்வெக்ஸா கான்கேவான்னு சொல்லல. டெஃபினட்டா கான்கேவ் மிரர் தான். நான் இந்த இடத்துல ஆப்ஜெக்ட் வச்சிருக்கேன். இங்க எனக்கு இமேஜ் பெருசா ஃபார்ம் ஆகுது. ஏன்னா கான்வெக்ஸ் மிரர்ல தான் வெர்ச்சுவல்ல மேக்னிபிகேஷன் கிரேட்டர் தென் 1 இருக்கும். அதாவது என்லார்ஜ்டு இமேஜ் வரும். சாரி, கான்வெக்ஸ் இல்ல, கான்கேவ். கான்கேவ்ல இந்த மாதிரி வரும். கான்வெக்ஸ்னா இதே வந்து உங்களுக்கு வெர்ச்சுவல் வரும், ஆனா டிம்னிஸ்ட் தான் வரும். அதனால அவங்க வெர்ச்சுவல் இமேஜ்னு சொல்லியிருக்காங்க. மேக்னிபிகேஷன் வந்து உங்களுக்கு வந்து 2ன்னு சொல்லியிருக்காங்க, கிரேட்டர் தென் 1. அதை வச்சு நான் என்ன ஷேப் ஆஃப் மிரர்னு ரெகக்னைஸ் பண்ணிட்டேன். ஏன்னா இந்த ரிசல்ட் இந்த மிரர்ல அந்த கடைசி கேஸ் நம்ம அந்த மிரர் டேபிள்ல வந்து கடைசி கேஸ்ல தான் பாசிபிள். 1 முடிச்சிட்டேன். பொதுவா ஆப்ஜெக்ட் டிஸ்டன்ஸ் நம்ம இந்த மாதிரி டயக்ராம்ல யூன்னு டினோட் பண்ணுவோம். இமேஜ் டிஸ்டன்ஸ் என்ன பண்ணுவோம்னா வீன்னு டினோட் பண்ணுவோம். இந்த ஆப்ஜெக்டுக்கும் இமேஜுக்கு நடுவுல இருக்கிற ஓவரால் டிஸ்டன்ஸ் எவ்வளவு சொல்லியிருக்காங்க அப்படின்னா 15 சென்டிமீட்டர்னு சொல்லியிருக்காங்க. அப்படின்னா நார்மலா u பிளஸ் v இஸ் ஈக்குவல் டு 15 எழுதலாம். இந்த மாதிரி இந்த டயக்ராம்ல இருந்து சும்மா டிஸ்டன்ஸை எழுதுறதுல சைன் கன்வென்ஷன் வராது. அதையும் ஞாபகம் வச்சுக்கிறோம். மேக்னிபிகேஷனோட இன்னொரு ஃபார்முலா என்னன்னா மைனஸ் v பை u. இப்ப நாம என்ன பண்ணலாம்னா இந்த மேக்னிபிகேஷனை ஈக்குவேட் பண்ணலாம். ஆல்ரெடி வெர்ச்சுவல்ங்கிறதுனால +2ன்னு சைன் கன்வென்ஷனோட டேட்டா எழுதியாச்சு. மைனஸ் v எழுதணும். v வந்து இமேஜ் டிஸ்டன்ஸ். போல்ல இருந்து இமேஜ் மெஷர்மெண்ட் இப்படி இருக்கு. ஆப்ஜெக்ட்ல இருந்து லைட் ரே ஒரிஜினல் இப்படிதான் வரும். ஒரிஜினல் டைரக்ஷனுக்கு ஃபேவரபிளாவே இருக்கிறதுனால v வந்து எனக்கு பிளஸ் வந்துடும். u வேணும். போல்ல இருந்து நம்ம மெஷர்மெண்ட் ஃபார் ஆப்ஜெக்ட் இப்படி இருக்கும். லைட் ரே இப்படி வருது மிரருக்கு. லைட் ரே டைரக்ஷனுக்கு ஆப்போசிட்ல மெஷர்மெண்ட் இருக்கிறதுனால u வந்து மைனஸ். ஸோ இதை சிம்பிளிஃபை பண்ணுங்க. சிம்பிளிஃபை பண்ணா v இஸ் ஈக்குவல் டு 2uன்னு வந்துடும். v இஸ் ஈக்குவல் டு 2uங்கிறத இந்த ஃபார்முலால ஃபில் பண்ணுங்க.
இந்த ஃபார்முலா நார்மல் ஃபார்முலா. இது வந்து சைன் கன்வென்ஷனுக்கு ஆட்பட்ட ஃபார்முலா கிடையாது. சைன் கன்வென்ஷனுக்கு ஆட்படுறது மேக்னிபிகேஷன் ஃபார்முலா, மிரர் ஈக்குவேஷன் ஃபார்முலா. இந்த மாதிரி மிரர் ரிலேட்டடா நம்ம டெரைவ் பண்ணிருக்கிற ஈக்குவேஷன்ஸை நம்ம பயன்படுத்துறப்ப அதுல டேட்டாஸ் ஃபில் பண்றப்ப சைன் கன்வென்ஷனோட போடணும். மற்றபடி கேஷுவலா அவங்க ஒரு ரிலேஷன்ஷிப்லாம் கொடுக்குறாங்கன்னா அதுல சைன் கன்வென்ஷன் வராது. அப்ப v is equal to 2u போட்டோம்னா 3u is equal to 15 வந்துடும். இதுல இருந்து u கண்டுபிடிச்சா 5 சென்டிமீட்டர்னு வந்துடும். u5 இதுல போட்டோம் அப்படின்னா v வந்து உங்களுக்கு என்ன ஆகும்னா 10 சென்டிமீட்டர்னு வந்துடும். அவங்க என்ன கேட்டிருக்காங்க, அவங்க வந்து ஃபோக்கல் லென்த் கேட்டிருக்காங்க. இப்ப நான் என்ன பண்றேன் அப்படின்னா மிரர் ஈக்குவேஷனுக்குள்ள போறேன். 1/u + 1/v is equal to 1/f. u எனக்கு வேணும். போன்ல இருந்து என் மெஷர்மெண்ட் இப்படி இருக்கு, லைட் ரே டைரக்ஷன் இப்படி இருக்கு. அப்ப u மைனஸ் வரும். u5 நம்மளுக்கு டேட்டா கிடைச்சிருக்கு. அப்ப இங்க -5 போட்டுடலாம். நெக்ஸ்ட் v வேணும். போன்ல இருந்து இமேஜ் டிஸ்டன்ஸ் இப்படி மெஷர் பண்ணும். அப்ப v வந்து பிளஸ்னு வரும். ஏன்னா லைட் ரே ஃபேவராவே நம்ம மெஷர்மெண்ட் பண்றோம். v யோட வேல்யூ எவ்வளவு இருக்கு அப்படின்னா 10 இருக்கு. அப்ப +10 is equal to 1/f. நான் 10 எல்சிஎம் எடுத்துக்கிறேன். 10ல 5 வந்து 2 டைம்ஸ் வரும். பிளஸ் 10ல 10 1 டைம்ஸ் is equal to 1/f. ஃப்ரம் திஸ் f கண்டுபிடிச்சா எனக்கு -10 சென்டிமீட்டர்னு வருது. ஸோ இதான் ஆன்சர். ஃபோக்கல் லென்த் வந்து -10 சென்டிமீட்டர். ஓரளவுக்கு சைன் கன்வென்ஷன்ல எந்த குளறுபடியும் நான் பண்ணல. ரெகுலர் கிளாஸ்ல நடத்துறப்பையும் பண்ணல. ஆனா ரெகுலர் கிளாஸ்ல நான் சொன்ன ரூல் என்ன அப்படின்னா, கிவன் டேட்டாவுக்கு சைன் கன்வென்ஷன் போடுங்க, அப்டைன் பண்ண வேண்டியது ப்ராப்பர் சைன் கன்வென்ஷன்ல வந்துரும்னு சொல்லியிருந்தேன். இப்ப நான் அந்த ரூல்ல இருந்து கொஞ்சம் விலகி, ஏன்னா இவங்க சொதப்புறாங்க, ஜேஇ ப்ராப்ளம்ஸ்ல சொதப்புறாங்க. ஸோ இவங்க சொதப்பலை நம்ம சரிப்படுத்தி கரெக்டான ரூலை ப்ராப்ளத்துல ஃபாலோ பண்ணி எல்லா ப்ராப்ளத்துக்கும் சரியான ஆன்சர் எடுக்கணும். ஒரே மாதிரி ரூல் அப்ளை பண்ணி எல்லா ப்ராப்ளத்துக்கும் சரியான ஆன்சர் எடுக்கணும். அதுக்கு நான் என்ன பண்ணிருக்கேன் அப்படின்னா, எப்பப்பெல்லாம் வந்து நீ மிரர் ஈக்குவேஷன், மேக்னிபிகேஷன் ஃபார்முலா, லென்ஸ் ஈக்குவேஷன் இதெல்லாம் யூஸ் பண்றியோ அப்பெல்லாம் எய்தர் டேட்டா நம்பரா இருந்தாலும் சிம்பிளா இருந்தாலும் கொடுத்தாலும் கொடுக்கலைனாலும் நீங்க சைன் கன்வென்ஷனை ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருக்கணும். அந்த ரூலை தான் நான் இப்ப ஃபாலோ பண்ணியிருக்கேன். அப்படி பண்ணா இவங்க என்ன சொதப்பினாலும் நம்மளுக்கு ஆன்சர் வரும். ஸோ எனக்கு வந்து இந்த மாதிரி போனா கரெக்டா என்ன ஆகுதுன்னா ஆன்சர் வருது. ஸோ எனக்கு ஒரு 2-3 ஹவர்ஸ் ஆயிடுச்சு இந்த சைன் கன்வென்ஷனை ரெகுலேட் பண்றதுக்கு. இந்த நோட்ஸை எடுத்துட்டு இப்ப நேற்று நான் கிளாஸ் எடுக்காததுக்கு முக்கியமான காரணமே சைன் கன்வென்ஷன்ல கிளாரிட்டியை கொண்டு வந்துட்டு எடுத்துக்கலாம் அப்படிங்கிறதுனாலதான். ஏன்னா தப்பா சொல்லிடக்கூடாதுங்கிறதுனாலதான். ஆல்ரெடி நான் ரெகுலர் கிளாஸ்ல சொன்னது தப்பு கிடையாது, கரெக்ட் தான். ஆனா அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணா இங்க சக்சஸ் வர மாட்டேங்குது. ஒரு ப்ராப்ளத்துல வருது, ஒரு ப்ராப்ளத்துல வர மாட்டேங்குது. அப்ப எல்லா இடத்துலயும் என்ன பண்றேன் அப்படின்னா, நான் ஒரே மாதிரி ரூலை கொண்டு வரணுங்கிறதுனால கொஞ்சம் அப்டேட் பண்ணி சொல்லியிருக்கேன். இப்ப நான் சொன்னதை நீங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க, உங்களுக்கு பிரச்சனை வராது. ஸோ ப்ராப்ளம் நம்பர் 1 and 2 முடிச்சுட்டேன். அடுத்து எனக்கு ப்ராப்ளம் நம்பர் 12 வாங்க. ப்ராப்ளம் நம்பர் 12. இந்த சைன் கன்வென்ஷன் பிரச்சனை இருக்கிற சில ப்ராப்ளம்ஸ் முடிச்சிடலாம். 12 எடுத்துட்டு. The distance between object and its 3 times magnified virtual image as produced by convex lens is 20 centimeter. The focal length of the lens used is dash சென்டிமீட்டர்னு கேட்டிருக்காங்க. ஒரு கான்வெக்ஸ் லென்ஸ்ல வெர்ச்சுவல் இமேஜ் ஃபார்ம் ஆகுது. கான்வெக்ஸ் லென்ஸ்ல நம்ம சப்போஸ் ஆப்ஜெக்டை இந்த இடத்துல வச்சோம்னா ஆப்ஜெக்ட் எந்த சைட்ல இருக்கோ அதே சைட்ல இமேஜ் கிடைச்சிச்சுன்னா அதுதான் வெர்ச்சுவல் இமேஜ். டிஸ்டன்ஸ் பிட்வீன் ஆப்ஜெக்ட் அண்ட் இமேஜ் எவ்வளவு சொல்லியிருக்காங்கன்னா கொஸ்டின்ல 20 சென்டிமீட்டர்னு சொல்லியிருக்காங்க. இது u, இது v. ஃபோக்கல் லென்த் கேட்டிருக்காங்க, மேக்னிபிகேஷன் 3ன்னு சொல்லியிருக்காங்க, வெர்ச்சுவல் இமேஜ் கிடைச்சிருக்கு. வெர்ச்சுவல் இமேஜ்னா மேக்னிபிகேஷன் பிளஸ். லென்ஸ்ல மேக்னிபிகேஷனோட ஃபார்முலா என்ன அப்படின்னா v/u. ரெண்டையும் ஈக்குவேட் பண்ணுங்க. ஈக்குவேட் பண்ணா என்ன ஆகும்? +3 is equal to v-க்கு பதில் -v, u-க்கு பதில் -u வந்துடும். ஏன்னா போல்ல இருந்து நம்ம மெஷர்மெண்ட் ஃபார் ஆப்ஜெக்ட் அண்ட் ஃபார் இமேஜ் இப்படி இருக்கு. லைட் ரே ஃப்ரம் ஆப்ஜெக்ட் டு தி லென்ஸ் இப்படி டிராவல் ஆகும். அப்போ ஒரிஜினல் டைரக்ஷனுக்கு ஆப்போசிட்ல வர்றதுனால மைனஸ் போட்டிருக்கேன். ஃப்ரம் திஸ் v கண்டுபிடிச்சா 3u வந்துடும்.
அதே நேரத்துல கொஸ்டின்ல v மைனஸ் u இஸ் ஈக்குவல் டு 20 கொடுத்துருக்காங்க. இதுல சைன் கன்வென்ஷன் பார்க்க தேவையில்ல, இது ஜஸ்ட் என்னன்னா டிஸ்டன்ஸ் ரிலேஷன்ஷிப். ஸோ v இஸ் ஈக்குவல் டு 3u இதுல போட்டா 3u மைனஸ் u இஸ் ஈக்குவல் டு 20. அப்ப 2u இஸ் ஈக்குவல் டு 20. ஃப்ரம் திஸ் u கண்டுபிடிச்சா உங்களுக்கு என்ன ஆயிரும்னா 10 சென்டிமீட்டர் வந்துடும். u 10 இதுல போட்டா v 30 சென்டிமீட்டர் வந்துடும். நாம வந்து மேக்னிபிகேஷன் ஃபார்முலாவை யூஸ் பண்றப்ப சைன் கன்வென்ஷன் ஃபாலோ பண்ணும். லென்ஸ் ஆர் மிரர் ஃபார்முலா யூஸ் பண்றப்ப சைன் கன்வென்ஷன் ஃபாலோ பண்ணும். அவங்க கொடுத்திருக்கிற டிஸ்டன்ஸ் ரிலேஷன்ஷிப்ல சைன் கன்வென்ஷன் வராது. இப்ப நான் எடுத்துட்டேன், v u எடுத்துட்டேன், இதை வச்சு f கண்டுபிடிச்சிடலாம். லென்ஸ் ஈக்குவேஷன் என்ன அப்படின்னா 1/v மைனஸ் 1/u இஸ் ஈக்குவல் டு 1/f. 1/v வேணும், v 13 எடுத்துட்டா v மெஷர்மெண்ட் இப்படி இருக்கு, லைட் ரே இப்படி வருது, லைட் ரேவுக்கு ஆப்போசிட்ல மெஷர்மெண்ட் இருக்கிறதுனால -30 மைனஸ் u வேணும். u மெஷர்மெண்ட் இப்படி இருக்கு, லைட் ரே இப்படி வருது, லைட் ரேவுக்கு ஆப்போசிட்ல மெஷர்மெண்ட் இருக்கிறதுனால u மைனஸ், அப்ப 10 போட்டுருங்க, இஸ் ஈக்குவல் டு 1/f. நான் 30 எல்சிஎம் எடுக்கிறேன். 30ல 30 ஒரு டைம் வரும், அப்ப -1. மைனஸ் இன்ட்டு மைனஸ் பிளஸ் ஆயிரும். 30ல 10 உங்களுக்கு என்ன ஆகும்னா 3 டைம்ஸ் வரும், இஸ் ஈக்குவல் டு 1/f. சால்வ் பண்ணா 2/30 இஸ் ஈக்குவல் டு 1/f. ஃபைனலா f கண்டுபிடிச்சா 30/2 15 சென்டிமீட்டர்னு வந்துடும். கான்வெக்ஸ்னா f உங்களுக்கு பிளஸ் தான் வரும். இதான் ஆன்சர், முடிஞ்சிருச்சு. 12th கொஸ்டின் ஓவர். நான் இப்ப பாருங்களேன், இந்த 1 2 அப்புறம் இந்த 12 எல்லாத்துலயும் ஒரே மாதிரியான சைன் கன்வென்ஷன் ரூல் ஃபாலோ பண்றேன். இதே ரூல நம்ம ரெகுலர் கிளாஸ்ல மேக்னிபிகேஷன் ரிலேட்டடா ஃபார்முலாஸ் இருக்கும், ப்ராப்ளம்ஸ் இருக்கும். அதுல நீங்க இதே ரூல என்ன பண்ணுங்கன்னா ட்ரை பண்ணி பாருங்க, கரெக்டா வரும், உங்களுக்கு சக்சஸ் கிடைக்கும். 13 முடிச்சிடுறேன். The distance between object and its 2 times magnified real image as produced by convex lens is 45 centimeter. The focal length used in dash centimeter னு சொல்லியிருக்காங்க. கான்வெக்ஸ் மிரர்ல கான்வெக்ஸ் லென்ஸ். நான் ஆப்ஜெக்ட இங்க வைக்கிறேன், ரியல் இமேஜ்னா இந்த பக்கம் வரணும். இது போல் ஆப்ஜெக்ட் டிஸ்டன்ஸ் u, இமேஜ் டிஸ்டன்ஸ் வந்து v. கொஸ்டின்ல இருக்கிற ஹிண்ட் u plus v will become as 45 சென்டிமீட்டர். மேக்னிபிகேஷன் 2 டைம்ஸ்னு சொல்லியிருக்காங்க. ரியல் இமேஜ்னு சொல்லிட்டாங்க. ரியல் இமேஜ்னா மேக்னிபிகேஷன் -2. மேக்னிபிகேஷன் ஃபார்முலா ஃபார் லென்ஸ் v/u. இது ரெண்டையும் ஈக்குவேட் பண்ணலாம். அப்ப -2 இஸ் ஈக்குவல் டு v வேணும். போல்ல இருந்து என் மெஷர்மெண்ட் இப்படி இருக்கு, ஃபார் லைட் ரே ஒரிஜினலுக்கு ஃபேவர், அதனால v பிளஸ். போல்ல இருந்து u மெஷர்மெண்ட் எனக்கு இப்படி இருக்கு, லைட் ரே டைரக்ஷனுக்கு ஆப்போசிட்ல இருக்கு, அதனால u மைனஸ் வந்துடும். ஃப்ரம் திஸ் v கண்டுபிடிச்சா எனக்கு 2u வருது. v is equal to 2u போட்டா 3u is equal to 45 வந்துடும். அப்ப u is equal to 15 வந்துடும். u 15 இதுல போட்டா v உங்களுக்கு என்ன ஆயிரும்னா 30 ஆயிரும். இப்ப நான் லென்ஸ் ஈக்குவேஷன் போறேன். 1/v மைனஸ் 1/u is equal to 1/f. இதுல v and u வித் சைன் கன்வென்ஷனோட ஃபில் பண்ணுங்க, அப்ப ஃபோக்கல் லென்த் கிடைச்சிரும். போல்ல இருந்து என் மெஷர்மெண்ட் ஃபார் இமேஜ் இப்படி இருக்கு, லைட் ரே டைரக்ஷன் இப்படி இருக்கு, லைட் ரேவுக்கு ஃபேவரா என் மெஷர்மெண்ட் இருக்கிறதுனால எனக்கு என்ன ஆகும்னா பிளஸ் வரும். அப்ப v வந்து +30 மைனஸ் 1/u வேணும். ஸோ போல்ல இருந்து என் மெஷர்மெண்ட் இப்படி இருக்கு, லைட் ரே டைரக்ஷன் இப்படி இருக்கு, லைட் ரே டைரக்ஷனுக்கு ஆப்போசிட்ல இருக்கிறதுனால மைனஸ் வரும். அப்போ -15 இஸ் ஈக்குவல் டு 1/f. நான் 30 எல்சிஎம் எடுத்துக்கிறேன். 30ல 30 1 டைம், 30ல 15 வந்து 2 டைம் வரும், இஸ் ஈக்குவல் டு 1/f. மைனஸ் மைனஸ் கேன்சல் ஆகி பிளஸ் ஆயிரும். அப்போ 1/f இஸ் ஈக்குவல் டு 3/30னா f இஸ் ஈக்குவல் டு உங்களுக்கு என்ன ஆகும்னா 30/3 10 சென்டிமீட்டர்னு வந்துடும். இதான் ஆன்சர், முடிச்சாச்சு, அவ்வளவுதான். நீங்க வந்து ரெகுலர் கிளாஸ்ல நம்ம டீல் பண்ண ப்ராப்ளத்தை ரீஒர்க் பண்ணுங்க. ஏதாவது டவுட் இருந்ததுன்னா எனக்கு ஷேர் பண்ணுங்க, நான் உங்களுக்கு ரெக்டிஃபை பண்ணிட்டேன். ஸோ நான் திருப்பி சைன் கன்வென்ஷன் ரிகார்டிங் எல்லாத்தையும் ரீஇன்வெஸ்டிகேட் பண்ணி இந்த JEE 2024ல இவங்க கீ படி கொடுத்த ஆன்சர் வர்றதுக்கு எப்படி ரூல் அப்ளை பண்ணா கரெக்டா இருக்குமோ அந்த மாதிரி அப்டேட் பண்ணிக்கிட்டேன். நான் ஒரு ப்ராப்ளத்துக்கு ஒரு ரூல், இன்னொரு ப்ராப்ளத்துக்கு வேற ரூல்னு போகல. 4 ப்ராப்ளத்துக்கு ஒரே ஸ்டைல் தான் ஃபாலோ பண்ணியிருக்கேன். எப்பெல்லாம் மேக்னிபிகேஷன் இந்த மாதிரி டிஸ்டன்ஸ் எல்லாம் பிளே பண்ணுதோ அப்பெல்லாம் இப்ப நான் சொன்ன மாதிரி ரூல் எடுத்துக்கிட்டா ஈஸியா இருக்கும். முடிச்சாச்சு. இப்ப 3rd ப்ராப்ளம் போயிருக்கு.
Critical angle of incident for a pair of optical media is 45 degrees. The refractive indices of first and second media are in the ratio னு கேட்டிருக்காங்க. ரெண்டு மீடியம் செப்பரேட் பண்ற பவுண்டரி இது நார்மல். இது ஃபர்ஸ்ட் மீடியம் ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் μ1 எடுத்துக்கிறேன். இது ரெண்டாவது மீடியம் ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் μ2. ஃபர்ஸ்ட் மீடியத்துல இருந்து லைட் ரெண்டாவது மீடியத்துக்கு போகுது. லைட் ரே நார்மலோட கிரியேட் பண்ற ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ட் ஐ இது கிரிட்டிக்கல் ஆங்கிளுக்கு ஈக்குவல்ட்டாங்க, விச் இஸ் 45 டிகிரின்னு கொஸ்டின்ல கொடுத்துட்டாங்க. when angle of incident is equal to critical angle, அப்ப refracted ray ரெண்டு மீடியமையும் செப்பரேட் பண்ற பவுண்டரி மேல ட்ரேஸ் ஆகும். அப்ப ஆங்கிள் ஆஃப் ரிஃப்ராக்ஷன் உங்களுக்கு 90 டிகிரின்னு வந்துடும். இப்ப நான் வரைகிற இந்த டயக்ராம் பத்தி நாம டோட்டல் இன்டர்னல் ரிஃப்ளெக்ஷன் அப்படிங்கிற டைட்டில்ல படிச்சிருக்கோம். இந்த டேட்டாஸ் கொடுத்துட்டு அவங்க என்ன கேட்கறாங்கன்னா μ1/μ2 ரேஷியோ கேட்கறாங்க. ஸ்னெல்ஸ் லா அப்ளை பண்ணுங்க. ஸ்னெல்ஸ் லா படி μ is equal to sin I/sin R. ஃபர்ஸ்ட் மீடியத்துல இருந்து செகண்ட் மீடியத்துக்கு லைட் போகுது. அப்போ 1 to 2. இதை சிம்பிளிஃபை பண்ணுங்க. அப்போ μ2/μ1 is equal to sin I-க்கு பதில் 45 எழுதிடலாம், sin R-க்கு பதில் 90, sin 45 1/√2, sin 90 1. அப்ப சால்வ் பண்ணா 1/√2 வரும். இது μ2/μ1. ஆனா கொஸ்டின்ல டிமாண்ட் பண்ணிருக்கிறது μ1/μ2. அப்போ μ1/μ2 is equal to √2/1 வந்துடும். √2/1ங்கிறது √2 ரேஷியோ 1 அர்த்தம். அப்படின்னா நம்ம இந்த கொஸ்டினுக்கு ஆப்சன்சி எடுத்துக்கலாம். முடிச்சாச்சு. தேர்ட் கொஸ்டின் ஓவர். இது சிம்பிள் கொஸ்டின் தான். அடுத்து ஃபோர்த் கொஸ்டின். A light ray is incident on a glass slab of thickness 4√3 centimeter and refractive index √2. The angle of incident is equal to critical angle for the glass slab with the air. The lateral displacement of ray after passing through glass slab is dash centimeter. Sin 15 degree is equal to 0.25. முதல்ல லேட்டரல் ஷிஃப்ட்னா என்ன அத புரிஞ்சுக்கணும். இது ஒரு கிளாஸ் ஸ்லாப், இது நார்மல். இங்க லைட் படுது. இது ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ட் ஐ. பட்ட லைட் ரிஃப்ராக்ட் ஆகும். ஏன்னா ஒரு மீடியம்ல இருந்து லைட் இன்னொரு மீடியத்துக்குள்ள போறப்ப அதே ட்ராக்ல போக முடியாது. மீடியம் மாறுறதுனால லைட் ஸ்பீட் மாறும், ஸ்பீட் மாறுறதுனால ட்ராக் மாறும். இது உங்களுக்கு என்ன அப்படின்னா ஆங்கிள் ஆஃப் ரிஃப்ராக்ஷன் ஆர். திருப்பி இந்த இடத்துல நீங்க நார்மல் போடணும். இப்ப உங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னா இது இன்சிடென்ட் ரேவா இருக்கும். கிளாஸ்ல இருந்து திருப்பி என்ன ஆகுதுன்னா ஏருக்கு வருது. முதல்ல உங்களுக்கு ஏர்ல இருந்து கிளாஸுக்கு போகுது, அதுக்கப்புறம் திருப்பி கிளாஸ்ல இருந்து என்ன ஆகுதுன்னா ஏருக்கு வருது. அப்ப அகைன் உங்களுக்கு லைட் ரே என்ன ஆகும்னா ரிஃப்ராக்ட் ஆகும். இது ஐனா இதுவும் ஐயா தான் இருக்கும், இது ஆறுனா இதுவும் ஆறா தான். இப்ப லைட் ஏர்ல இருந்து கிளாஸ்க்குள்ள போயிட்டு கிளாஸ்ல இருந்து ஏருக்கு வருது. சப்போஸ் இந்த கிளாஸ் ஸ்லாப் இல்ல அப்படின்னா லைட் இப்படிதான் டிராவல் ஆயிடும். இப்படி டிராவல் ஆக வேண்டிய லைட் இப்ப இப்படி டிராவல் ஆயிட்டு இருக்கு. அப்போ ஒரு சின்ன ஷிஃப்ட் தெரியுதுல, இதுதான் லேட்டரல் ஷிஃப்ட் எல்லுன்னு சொல்றோம். கிளாஸ் ஸ்லாப் இல்லைன்னா லைட் எப்படி டிராவல் ஆயிருக்கும், கிளாஸ் ஸ்லாப் இருக்குதுன்னா லைட் எப்படி டிராவல் ஆகும். ஸோ கிளாஸ் ஸ்லாப் இல்லைன்னா லைட் இப்படி டிராவல் ஆயிருக்கும். கிளாஸ் ஸ்லாப் இருக்குன்னா லைட் கொஞ்சம் பேக் சைடு ஷிஃப்ட் ஆகி டிராவல் ஆகும். அந்த கேபிட்டல் எல் தான் லேட்டரல் ஷிஃப்ட். இந்த லேட்டரல் ஷிஃப்ட்டை கால்குலேட் பண்றதுக்கான ஃபார்முலா திக்னஸ் ஆஃப் கிளாஸ் ஸ்லாப் இன்டு சைன் ஆஃப் ஐ மைனஸ் ஆர் டிவைடட் பை காஸ் ஆர். இதான் ஃபார்முலா. இது நான் உங்களுக்கு ரெகுலர் கிளாஸ்ல நடத்திட்டேன். ரிஃப்ராக்ஷன் அப்படிங்கிற டைட்டிலுக்கு கீழே இதை நடத்திருப்பேன். ரிஃப்ராக்ஷன், டோட்டல் இன்டர்னல் ரிஃப்ளெக்ஷன் இதெல்லாம் ஒரே கிளாஸ்ல நடத்தினேன். அன்னைக்கு நான் இதை என்ன பண்ணிருப்பேன்னா நடத்திருப்பேன். இது என்சிஆர்டி எக்ஸாமுக்கு இருக்கு. நிறைய பேர் என்ன நினைச்சுக்கிறீங்கன்னா லேட்டரல் ஷிஃப்ட் என்சிஆர்டிக்கு இல்லைன்னு நினைச்சுக்கிறீங்க. லேட்டரல் ஷிஃப்ட் நம்மளுக்கு இருக்கு.
நான் டயக்ராமோட வரைஞ்சிருப்பேன். நான் ஹேண்ட் ரிட்டன் டயக்ராம அந்த கிளாஸ் ஆன்லைன்ல தான் நான் எடுத்தேன். ஹேண்ட் ரிட்டன் டயக்ராம் காமிக்காம ஒரு கட் பண்ணி ஒரு பேஸ்ட் பண்ணி ஒரு டயக்ராம் காமிச்சிருப்பேன். அது கலர் பிரிண்டா இருக்கும். அதனால உனக்கு டயக்ராம் கிளாரிட்டி செமையா கிடைச்சிருக்கும். அதை போய் ரெஃபர் பண்ணி பாரு. இப்ப நம்மளுக்கு என்ன வேணும்னா திக்னஸ் வேணும், அதுக்கப்புறம் சைன் ஐ மைனஸ் ஆர் வேணும், காஸ் ஆர் வேணும். அதாவது ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ட், ஆங்கிள் ஆஃப் ரிஃப்ராக்ஷன் இதெல்லாம் வேணும். ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ட் கண்டுபிடிக்கிறதுக்கு அவங்க கிரிட்டிக்கல் ஆங்கிள்னு ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துட்டாங்க. வென் தே ஆஃபர் கிரிட்டிக்கல் ஆங்கிள் ஈஸியா ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ட் ஐ கண்டுபிடிக்கலாம். ஏன்னா கிரிட்டிக்கல் ஆங்கிளும் ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ட் ஐயும் ஈக்குவல். அப்படின்னா ஐ இஸ் ஈக்குவல் டு கிரிட்டிக்கல் ஆங்கிள் இஸ் ஈக்குவல் டு சைன் இன்வர்ஸ் ஆஃப் 1/μ. ரெண்டு மீடியம்ல ஒரு மீடியம் ஏரா இருக்கு அப்படின்னா, ஒரு மீடியம் டென்சர் மீடியமா இருக்கு அப்படின்னா, அப்ப நம்ம என்ன பண்ணலாம்னா இந்த ஆஸ்பெக்ட்ல நீங்க ஈஸியா ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ட் ஐ கண்டுபிடிச்சிடலாம், விச் இஸ் ஈக்குவல் டு கிரிட்டிக்கல் ஆங்கிள்னு சொல்லிட்டாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்னா ஐ கண்டுபிடிக்கிறதுக்கு நீங்க கிரிட்டிக்கல் ஆங்கிள் ஃபார்முலாவை யூஸ் பண்ணுங்கன்னு அர்த்தம். ஸோ அப்போ சைன் இன்வர்ஸ் ஆஃப் 1/μ வந்து கொஸ்டின்ல கொடுத்துட்டாங்க √2. சிம்பிளிஃபை பண்ணா உங்களுக்கு என்ன ஆகும்னா 45 டிகிரின்னு வரும். ஸோ ஐ காட் ஐ கிடைச்சிருச்சு, எனக்கு 45 டிகிரி ஆர் வேணும். அதுக்கு நான் என்ன பண்றேன்னா இந்த பாயிண்ட்ல வந்து ஸ்னெல் லா அப்ளை பண்றேன். ஸ்னெல் லா படி மியூ இஸ் ஈக்குவல் டு சைன் ஐ பை சைன் ஆர். லைட் வந்து எங்க இருந்து எங்க போகுதுன்னா ஏர் டு கிளாஸ். இதை அப்டேட் பண்ணா மியூ ஜி பை மியூ ஏன்னு வரும். சைன் ஐ இப்பதான் கண்டுபிடிச்சோம் 45, சைன் ஆர் நம்ம கண்டுபிடிக்கணும். மியூ ஜியோட வேல்யூ √2, மியூ ஏ 1, சைன் 45 √2, சைன் ஆர் தெரியாது. இதுல இருந்து சைன் ஆர் கண்டுபிடிச்சோம்னா 1/2ன்னு வந்துடும். ஆர் கண்டுபிடிச்சா 30 டிகிரின்னு வரும். ஆக்சுவலா நீங்க இந்த டயக்ராம் நான் வரையல, சொல்யூஷன்ல வரையல, நீ வரைஞ்சிக்கோ, வேணும்னா நீ வரைஞ்சிக்கோ. ஸோ இந்த இடத்துல நான் ஸ்னெல்லா அப்ளை பண்ணி சைன் ஆர்ல வச்சு ஆர் கண்டுபிடிச்சிட்டேன். ஐ கண்டுபிடிக்கிறதுக்கு அவங்க தனியா ஒரு ஹிண்ட் கொடுத்துட்டாங்க. கிரிட்டிக்கல் ஆங்கிள் யூஸ் பண்ணி ஐ கண்டுபிடி அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ அப்ப நான் ஐ கண்டுபிடிக்கிறதுக்கு கிரிட்டிக்கல் ஆங்கிள் ஃபார்முலாவை யூஸ் பண்ணிக்கிறேன். இந்த ஃபார்முலாவை எழுதி ஐயை கண்டுபிடிக்கிறப்ப நீ எப்படி யோசிச்சிடக்கூடாதுன்னா கிரிட்டிக்கல் ஆங்கிள் வரணும் இல்ல டோட்டல் இன்டர்னல் ரிஃப்ளெக்ஷன் நடக்கும்னா லைட் வந்து டென்சர் மீடியத்துல இருந்து ரேரர் தானே போகணும், இங்க ரேரர்ல இருந்து டென்சர் வருதே, ஒரு மாதிரி குழப்பமா இருக்கு அப்படின்னு யோசிக்காம இதை ஒரு ஹிண்டா எடுத்துக்கிட்டு ஐ கண்டுபிடிக்கணும். நீ இந்த டயக்ராம்ல இங்கேயோ இல்ல இங்கேயோ ஸ்னெல்லா அப்ளை பண்ணி ஏதாவது ஒரு டேட்டா கண்டுபிடிக்கலாம். அதாவது எய்தர் ஐ ஆர் ஆர் ஏதாவது ஒண்ணு கண்டுபிடிக்கலாம். அப்ப இன்னொன்னு இருந்தா தானே ஒன்ன கண்டுபிடிக்க முடியும். ஐ இருந்தா ஆர் கண்டுபிடிக்கலாம், ஆர் இருந்தா ஐ கண்டுபிடிக்கலாம். சோ இவங்க ஐ கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு ஸ்பெஷல் ஹிண்ட் கொடுத்துருக்காங்க. அந்த ஹிண்ட்டை பயன்படுத்தி நான் ஐயை எடுத்துட்டேன். மற்றபடி என்னோட ரொட்டீன் ஸ்டைல வச்சு நான் என்ன பண்ணிட்டேன்னா ஆர் எடுத்துட்டேன். இப்ப இது எல்லாத்தையும் இங்க ஃபில் பண்ணா எனக்கு ஃபைனல் ஆன்சர் கிடைச்சிடும். ஸோ உங்களுக்கு வந்து திக்னஸ் ஆஃப் கிளாஸ் ஸ்லாப் கொடுத்துருக்காங்க 4√3. அப்புறம் சைன் ஐ மைனஸ் ஆர், ஐ 45 ஆர் 30, அப்போ 15 வந்துடும். டிவைடட் பை காஸ் ஆர், ஆர் வந்து உங்களுக்கு எவ்வளவு இருக்கு அப்படின்னா 13 இருக்கு. சிம்பிளிஃபை பண்ணா ஈஸியா ஆன்சர் வந்துடும். 4√3 ரீடைன். சைன் 15 கொஸ்டின்ல கொடுத்துருக்காங்க பிராக்கெட்ல 0.25, அதை ஃபில் பண்ணிட்டேன். காஸ் 30யோட வேல்யூ √3/2. இதான் ஆன்சர் முடிஞ்சிருக்கு. லேட்டரல் ஷிஃப்ட் நம்மளுக்கு சிலபஸ்ல இருக்கு, என்ட்ரன்ஸ்லயும் இருக்கு, என்சிஆர்லயும் இருக்கு. அசால்ட்டா விட்டுறாதீங்க. ஸோ 4th கொஸ்டின் ஓவர். 5th கொஸ்டின். Two immiscible liquids of refractive indices 8/5 and 3/2 respectively are put in a beaker as shown in the figure. The height of each column is 6 centimeters. A coin is placed at the bottom of the beaker. The near normal vision, the apparent depth of the coin is alpha by 4 centimeters. The value of alpha is அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஒரு பீக்கர்ல 2 immiscible liquid இருக்கு. அந்த லிக்யூட் ஃபில் ஆயிருக்கிற ஹைட் கொடுத்துட்டாங்க. இதுவும் 6 சென்டிமீட்டர் தான், இதுவும் 6 சென்டிமீட்டர் தான். ஒரு காயின் வந்து பாட்டம் ஆஃப் அந்த பீக்கர்ல வச்சிருக்காங்க. 2 லிக்யூடோட ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸும் கொடுத்துட்டாங்க. இது 8/5, இது 3/2. அப்பேரண்ட் டெப்த் கேட்டிருக்காங்க. அப்பேரண்ட் டெப்தோட ஃபார்முலா என்ன அப்படின்னா ரியல் டெப்த் பை ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ். இதான் ஃபார்முலா. ஸோ ஃபர்ஸ்ட் ரியல் டெப்த் எவ்வளவு இருக்குன்னா 6 சென்டிமீட்டர் இருக்கு. ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் 8/5 மேல போயிடும். பிளஸ் ரெண்டாவது ரியல் டெப்த் எவ்வளவு இருக்குன்னா 6 சென்டிமீட்டர் இருக்கு. ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் 3/2 மேல போயிடும்.
இதான் அப்பேரண்ட் டெப்த். ஆக்சுவலா ஒரு லிக்யூட் இருந்தா இதோட நிறுத்திக்கலாம், 2 லிக்யூட் இருந்தா இதே மாதிரி 2 தடவை, 3 லிக்யூட் இருந்தா இதே மாதிரி 3 தடவை அப்படியே எழுதிட்டு போயிட்டே இருக்க வேண்டியதான். ஸோ அப்பேரண்ட் டெப்த்ங்கிற ஒரு டைட்டில் நான் உங்களுக்கு ரிஃப்ராக்ஷனுக்கு கீழே நடத்தியிருக்கேன். அதுலயும் உங்களுக்கு ப்ராப்ளம் என்ன பண்ணிருக்கேன் அப்படின்னா டீச் பண்ணிருக்கேன். இதே மாதிரி ஒரு ப்ராப்ளம் டீச் பண்ணிருப்பேன். நான் 3 லிக்யூட் வச்சு கூட டீச் பண்ணிருப்பேன். செக் பண்ணி பாருங்க, நோட்ஸ்ல இருக்கும். இப்ப சால்வ் பண்ணுங்க. இதை கேன்சல் பண்ணா உங்களுக்கு என்ன ஆகும்னா 2ஆல கேன்சல் பண்ணா 3 வரும், இது 4 ஆயிரும். இதை 2ஆல கேன்சல் பண்ணா 2 ஆயிரும். அப்ப 15/4 + 4ன்னு வருது. கிராஸ் பண்ணா உங்களுக்கு என்ன ஆகும்னா 16 + 15 31/4ன்னு வருது. இஸ் ஈக்குவல் டு அப்பேரண்ட் டெப்த். கொஸ்டின்ல இந்த அப்பேரண்ட் டெப்த் α/4ன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ 4 கேன்சல் ஆயிடுச்சுன்னா ஆல்பா வில் பிகம் 31. இதான் முடிஞ்சிருச்சு. அப்பேரண்ட் டெப்த்தோட ஃபார்முலா தெரிஞ்சா ஈஸியா பண்ணிடலாம். அப்பேரண்ட் டெப்த்னா ஒண்ணும் கிடையாதுப்பா. நீங்க மீன் தொட்டியில ஒரு கல்லை தூக்கி போட்டீங்கன்னா என்ன ஆகும்னா மேல இருந்து பாக்குறப்ப அந்த கல்லு தொட்டியோட பாட்டம்ல இருந்தா இல்லாம கொஞ்சம் லிப்டான ஒரு ஃபீல் என்ன பண்ணா கொடுக்கும். அதுதான் அப்பேரண்ட் டெப்த். நம்ம அப்பேரண்ட் டெப்த் எவ்வளவு லிப்டா இருக்கு, அந்த ஹைட் என்ன, எல்லாத்தையும் நான் உங்களுக்கு என்ன பண்ணிருப்பேன்னா டரைவ் பண்ணி காமிச்சிருப்பேன். இது நம்மளுக்கு என்சிஆர்டில இருக்கிற மாதிரி எனக்கு ஒன்றும் தெரியல. என்ட்ரன்ஸ்ல ப்ராப்ளம் வந்திருக்கு. அடுத்து 6th கொஸ்டின் எடுங்க. An effective power of a combination of 5 identical convex lenses which are kept in contact along the principal axis is 25D. Focal length of convex lens கேட்டிருக்காங்க. அதாவது 5 ஐடென்டிக்கல் லென்ஸோட எஃபெக்டிவ் பவர் கொடுத்துட்டாங்க. என்ன அப்படின்னா 25D. லென்ஸை பொறுத்தவரையும் எஃபெக்டிவ் பவர் கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா இண்டிவிஜுவல் லென்ஸோட பவரை ஆட் பண்றது. அப்ப 5 லென்ஸோட பவரையும் ஆட் பண்ணா 25D வரும். கொஸ்டின்ல இந்த 5 லென்ஸோட பவர் ஈக்குவலன்ட்டாங்க, ஐடென்டிக்கல் லென்ஸ். அப்ப 5Pன்னு எழுதிடலாம். P1, P2, P3, P4, P5 இது எல்லாத்தையும் Pன்னு எடுத்துக்கிட்டா 5P is equal to 25 diopter. அப்ப P will become as 5 diopter. இப்ப நான் அப்டைன் பண்ணிருக்கிறது ஒரு லென்ஸோட பவர். அந்த லென்ஸோட ஃபோக்கல் லென்த் கேட்டிருக்காங்க. ஃபோக்கல் லென்த்தோட ஃபார்முலா என்ன? 1/பவர். பவரும் ஃபோக்கல் லென்த்தும் இன்வர்ஸ். அப்போ 1/5ன்னு போட்டா 0.2 மீட்டர்னு வரும். 0.2 மீட்டருங்கிறது 20 சென்டிமீட்டர். இவ்வளவுதான் ஆன்சர். கான்வெக்ஸ் லென்ஸ்னு சொல்லிட்டாங்க. அப்ப கான்வெக்ஸ் லென்ஸ்னா பவர் பிளஸ், ஃபோக்கல் லென்த் பிளஸ். சோ கான்வெக்ஸ் லென்ஸ்ல பியும் எஃப்பும் பிளஸ்ஸா இருக்கிறதுனால சைன் கன்வென்ஷனை பத்தி நம்ம யோசிக்காம வந்தது பெருசா எந்த பாதகத்தை ஏற்படுத்தல. முடிச்சாச்சு. 6th கொஸ்டின் ஓவர். 7th கொஸ்டின். In an experiment to measure focal length f of convex lens, the least counts of measuring scales of the position of object u and for position of image v are del u and del v respectively. The error in the measurement of focal length of convex lens will be. அதாவது u and v வச்சு உங்களுக்கு என்ன பண்றாங்கன்னா ஃபோக்கல் லென்த்தை கால்குலேட் பண்றாங்க. யூலையும் விலையும் எரர் இருக்கு. அப்போ ஃபோக்கல் லென்த்ல எவ்வளவு எரர் வரும் அப்படின்னு கண்டுபிடி அப்படிங்கிறாங்க. ஃபோக்கல் லென்த் கால்குலேட் பண்றதுக்கான ஃபார்முலா 1/v is equal to 1/u v minus 1/u. என்ன லென்ஸ் சொல்லியிருக்காங்க? கான்வெக்ஸ் லென்ஸ்னு சொல்லியிருக்காங்க. யூ வந்து சிங்கிள் லென்ஸ்ல உங்களுக்கு ஆல்வேஸ் என்னவா இருக்கும் அப்படின்னா மைனஸா இருக்கும். அதனால யூ மைனஸ்னு போட்டா இந்த மைனஸும் மைனஸும் கேன்சல் ஆகி பிளஸ் ஆயிடும். இது ஒரு பாயிண்ட். வி வந்து உங்களுக்கு மைனஸாவும் இருக்க வாய்ப்பு இருக்கு, பிளஸ்ஸாவும் இருக்க வாய்ப்பு இருக்கு. கொஸ்டின்ல இமேஜ்னு தான் சொல்லியிருக்காங்களே தவிர அது என்ன கைண்ட் ஆஃப் இமேஜ்னு சொல்லல. சோ அவங்க என்ன கைண்ட்னு சொல்லல அப்படின்னா நம்ம விக்கு பதில் பொலாரிட்டி போடுறது அட்வைசபிள் கிடையாது. ஆனா சிங்கிள் லென்ஸ்ல யூ ஆல்வேஸ் மைனஸ்ங்கிறதுனால நாம என்ன பண்ணிடலாம், மைனஸ் போட்டு பிளஸ்ஸா மாத்திரலாம். இப்ப இதை டிஃபரன்சியேட் பண்ணா மைனஸ் df/f² is equal to minus dv/v² பிளஸ் மைனஸ் du/u² வந்துடும். அதாவது இந்த மைனஸ் மைனஸ் கேன்சல் ஆகி பிளஸ்ன்னு போட்டா 1/v 1/u 1/f இது எல்லாத்தையும் டிஃபரன்சியேட் பண்ணா இந்த ரிசல்ட் வரும். இதுல மைனஸ் காமனா இருக்கு, கேன்சல் பண்ணிடலாம். அப்ப df is equal to dv/v² பிளஸ் du/u² இன்டு f² வந்துடும். df நம்ம டெல்எஃப்னு எழுதிக்கலாம், dv என்ன பண்ணலாம்னா டெல்வின்னு எழுதிக்கலாம், அதே மாதிரி du டெல்யூன்னு எழுதிக்கலாம், f² ரீடைன் பண்ணலாம். ஆக்சுவலா வந்து ரெசிப்ரோக்கல் அடிஷன்ஸ்
1 by v plus 1 by u is equal to 1 by f ரெசிப்ரோக்கல் அடிஷன் வருதுல. ரெசிப்ரோக்கல் அடிஷன்ல நீங்க எரர் கண்டுபிடிக்கணும்னா டிஃபரன்ஷியேட் பண்ணி பண்ணணும். எரர் பேஸ்டு ப்ராப்ளம் யூனிட்ஸ் அண்ட் மெஷர்மெண்ட்ஸ்ல 11th நடத்திருப்பேன். அதுல கடைசி ப்ராப்ளம் என்ன இருக்கும் அப்படின்னா இந்த மாதிரி ரெசிப்ரோக்கல் அடிஷன்ஸ் தான் இருக்கும். ஏன்னா ரெண்டு ரெசிஸ்டாரை பேரலா கனெக்ட் பண்ணா ஃபார்முலா ஏறக்குறைய இதே மாதிரிதான் வரும். ஸோ அந்த மாதிரி ஒரு ப்ராப்ளம் என்ன பண்ணிருப்பேன்னா நடத்திருப்பேன். அதுல எரர் கண்டுபிடிக்கிறதுக்கு டிஃபரன்சியேட் பண்ணுங்கிற ஃப்ளோ கொடுத்திருப்பேன். இன்னும் 2 மெத்தட் நடத்திருப்பேன். அதெல்லாம் ராங் மெத்தடு. சில புக்ல அந்த ராங் மெத்தட் இருக்கும். ராங் மெத்தடை ஃபாலோ பண்ணாதான் இதான் ரைட் மெத்தட்னு இதை எக்ஸ்பிளைன் பண்ணிருப்பேன். அதே மாதிரிதான் இங்கேயும் பண்ணிருக்கேன். ஆல்சோ சப்போஸ் இந்த இடத்துல உனக்கு மைனஸ் போடணும்னு ட்ரிகர் ஆகலன்னு வச்சுக்கோங்களேன், இங்கெல்லாம் ஒரு மைனஸ் வரும். எரர் கால்குலேஷன்ல மைனஸே வராது, ஆல்வேஸ் பிளஸ் மேக்னிடியூட் அப்படின்ட்டு நிறைய ப்ராப்ளத்துல சொல்லியிருப்பேன். எரர்ல வந்து மைனஸ் வரக்கூடாது அப்படின்னு சொல்லியிருப்பேன். ஸோ அப்ப மேபி இந்த இடத்துல மைனஸ் போடணுங்கிற ஐடியா உனக்கு வரல, இல்ல மைனஸ் போடுறது உனக்கு கன்வின்ஸ்டா ஃபீல் ஆகல அப்படின்னா, ஏன்னா விக்கு பண்ணல யூக்கு மட்டும் பொலாரிட்டி போடுறோம், விக்கு பொலாரிட்டி போடல யூக்கு பொலாரிட்டி போடுறோம்னா அது எப்படி அப்படின்னு உனக்கு ஒரு டவுட் வருது. ஸோ யூ கிப்ட் திஸ் இஸ் அஸ் மைனஸ் அப்படின்னா இங்க மைனஸ் இங்க மைனஸ் இங்க மைனஸ்னு வரும். அப்படி வந்தாலும் நீ கடைசியா மேக்னிடியூடுங்கிற பேனர்ல மைனஸை தூக்கிட்டு என்ன பண்ற மாதிரி இருக்கும், எரர் கால்குலேஷன்ல பிளஸ் தான் போடுற மாதிரி வரும். எரரை கழிக்கிற மாதிரியே இருக்காதுப்பா. ஒரு டேட்டாவை மெஷர் பண்றப்போ ஒரு எரர் வருது, இன்னொரு டேட்டாவை மெஷர் பண்ற ஒரு எரர் வருது. இந்த 2 டேட்டாவை மேனிபுலேட் பண்றப்ப எரரோட அமௌண்ட் என்ன ஆகும்னா ரைஸ் ஆகும். எரர் ஆட் ஆகிட்டே தான் போகும். 2 எரரும் மைனஸ் ஆகி எரர் கம்மி ஆகுறதுக்கு வாய்ப்பே கிடையாது. ஸோ இது நான் எரர் பேஸ்டு ப்ராப்ளம் இன் யூனிட்ஸ் அண்ட் மெஷர்மெண்ட்ஸ்ல நடத்துறப்பே சொல்லியிருப்பேன். அந்த ஸ்டைல் தான் இந்த ப்ராப்ளம். முதல்ல ஆப்டிக்ஸ் ப்ராப்ளமே கிடையாது, யூனிட்ஸ் அண்ட் மெஷர்மெண்ட்ஸ் ப்ராப்ளம்ஸ் தான். ஸோ ப்ராப்ளம் நம்பர் 7 ஓவர். அடுத்து 8 எடுங்க. For the thin convex lens, the radii of curvature are at 15 centimeter and 30 centimeter respectively. The focal length of lens is 20 centimeter. The refractive index of the material னு கேட்டிருக்காங்க. ஒரு கான்வெக்ஸ் லென்ஸோட ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் கேட்டிருக்காங்க. அந்த லென்ஸ் மெட்டீரியலோட ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் கேட்டிருக்காங்க. ஃபோக்கல் லென்த் கொடுத்திருக்காங்க. ஃபோக்கல் லென்த் ஃபார்முலா இதுதான் ஃபார் எனி லென்ஸ். இதுல டேட்டா போட்டே வர வேண்டியதுதான். 1 by f. கான்வெக்ஸ் லென்ஸ்னா f பிளஸ், அப்ப பிளஸ் 20ன்னு போட்டுடலாம். மியூ2ங்கிறது என்ன அப்படின்னா, இப்ப இதான் கான்வெக்ஸ் லென்ஸ் அப்படின்னா இந்த லென்ஸோட ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் தான் என்னது, மியூ2. அதை தான் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. மியூ1ங்கிறது என்ன அப்படின்னா யாரோட ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் 1 போட்டுடலாம். பொதுவா வெளியே இருக்கிற மீடியம் பத்தி எதுவுமே சொல்லல அப்படின்னா நாம அதை யாருன்னு எடுத்துக்கலாம். -1 ரீடைனு. 1 by R1 வேணும். கான்வெக்ஸ் லென்ஸ்ல R1 வந்து கார்டீசியன் சைன் கன்வென்ஷன் ரூல் படி பிளஸ், R2 வந்து மைனஸ். R1 வந்து 15 சென்டிமீட்டர்னு இருக்கு, எழுதிட்டேன். -1 by R2 வந்து 30 சென்டிமீட்டர். கார்டீசியன் சைன் கன்வென்ஷன் படி இது பிளஸ் இது மைனஸ்னு எழுதியாச்சு. சால்வ் பண்ணுங்க. 1 by 20 ரீடைனு, மியூ2 -1 ரீடைனு. இதுல நான் 30 எல்சிஎம் எடுக்கிறேன். 30 எல்சிஎம் எடுத்தா 15 2 டைம்ஸ் வரும், 30 1 டைம்ஸ் வரும். ஸோ அப்ப இதை சால்வ் பண்ணா உங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னா 3 by 30 வரும். 3 by 30ங்கிறது 1 by 10. அப்ப 1 by 20 is equal to mu2 minus mu1 into 1 by 10 வரும். இதையும் கேன்சல் பண்ணா 2ன்னு வந்துடும். இந்த -1 இங்கிட்டு கொண்டு வந்துட்டா 1 by 2 plus 1 is equal to mu2 வரும். அப்போ mu2 is equal to 3 by 2ன்னு வருது. 3 by 2னா 1. இதான். இதெல்லாம் ரொம்ப சாதாரணமான ப்ராப்ளம். நம்ம லென்ஸ் டிஸ்கஷன்ல இந்த மாதிரி ப்ராப்ளம் நிறைய பார்த்துருக்கோம். நம்ம டபுள் சிச்சுவேஷன் ப்ராப்ளம் கூட நிறைய பார்த்துருப்போம். இது நார்மல் சிங்கிள் சிச்சுவேஷன் ப்ராப்ளம் தான். முடிஞ்சிருச்சு. கொஸ்டின் நம்பர் 9. தி பொசிஷன் ஆஃப் இமேஜ் ஃபார்ம்டு பை தி காம்பினேஷன் ஆஃப் லென்சஸ் அப்படின்னு கேட்டிருக்காங்க. 3 லென்ஸ் வந்துருச்சு. ஆப்ஜெக்ட் ஃபர்ஸ்ட் லென்ஸ் நடுவுல உள்ள டிஸ்டன்ஸ் வந்து எவ்வளவு இருக்குன்னா 30 சென்டிமீட்டர்னு இருக்கு. f1 வந்து 10 சென்டிமீட்டர், f2 -10 சென்டிமீட்டர், f3 30 சென்டிமீட்டர். இந்த டிஸ்டன்ஸ் 5 சென்டிமீட்டர்னு சொல்லிட்டாங்க. இந்த டிஸ்டன்ஸ் 10 சென்டிமீட்டர்னு சொல்லிட்டாங்க. நம்ம ஆப்ஜெக்ட் இனிஷியலா ஆப்ஜெக்ட் இருக்கு. இந்த ஓவரால் காம்பினேஷனோட ஃபைனல் இமேஜ் எங்க வரும்னு கேட்டிருக்காங்க.
அதனால நான் லென்ஸ் ஃபார்முலா யூஸ் பண்றேன். 1/v மைனஸ் 1/u இஸ் ஈக்குவல் டு 1/f. இதுல இருந்து 1/v கண்டுபிடிச்சா 1/f பிளஸ் 1/uன்னு வரும். கிராஸ் பண்ற u பிளஸ் f பை ufன்னு வந்துடும். இதுல இருந்து v கண்டுபிடிச்சா u இன்டு f டிவைட் பை u பிளஸ் fன்னு வரும். கொஞ்சம் ஃபார்முலா ஆஃப் v என்ன பண்றேன்னா வேகமா ரெடி பண்ணி வச்சிருக்கேன். ஃபர்ஸ்ட் லென்ஸ் வந்து கான்வெக்ஸ் லென்ஸ். இதுல v வேணும். இப்ப நீங்க என்ன பண்ணுங்கன்னா u ஃபில் பண்ணுங்க. போலுக்கும் ஆப்ஜெக்ட்டுக்கும் நடுவுல இருக்கிற டிஸ்டன்ஸ் தான் u. அது 30 சென்டிமீட்டர். போல்ல இருந்து என் மெஷர்மெண்ட் இப்படி இருக்கு. லைட் ரே டைரக்ஷன் இப்படி இருக்கு. லைட் ரே டைரக்ஷனுக்கு ஆப்போசிட்ல வரதுனால, ஒரிஜினல் ரைட் ரே டைரக்ஷனுக்கு ஆப்போசிட்ல வரதுனால u மைனஸ். அப்ப இங்கேயும் -30 போட்ட, கீழேயும் -30. அடுத்து எஃப். கான்வெக்ஸ்ல எஃப் பிளஸ். அப்ப இன்டூ 10 பிளஸ் 10 போட்டுடலாம். இப்ப மேல சால்வ் பண்ணா உங்களுக்கு என்ன ஆகும்னா -30 இன்டூ 10, கீழே சால்வ் பண்ணா -20ன்னு வரும். இந்த 0 0 கேன்சல், மைனஸ் மைனஸ் கேன்சல். அப்ப 30/2 என்ன ஆயிரும்னா 15 சென்டிமீட்டர் வரும். அப்படின்னா என்னப்பா அர்த்தம்? உங்களுக்கு இமேஜ் டிஸ்டன்ஸ் பிளஸ் 15 சென்டிமீட்டர்னு வருது. அப்ப லைட் ரேவுக்கு ஃபேவர்ல மெஷர்மெண்ட் பண்ணும். லைட் ரே ஃபேவர் மெஷர்மெண்ட் பண்ணுங்க. போல்ல இருந்து 15 சென்டிமீட்டர்ல இமேஜ் வரணும். இது ஒரு 5, இது ஒரு 10னா 15 சென்டிமீட்டர்ல ஃபர்ஸ்ட் இமேஜ் கிடைச்சிரும். அது ஐ டேஷ்னு போட்டு. அடுத்து ரெண்டாவது லென்ஸ் போவோம். ரெண்டாவது லென்ஸ் என்னன்னா கான்கேவ் லென்ஸ். எனக்கு என்ன வேணும்னா v வேணும். வியோட ஃபார்முலா என்னன்னா u இன்டூ எஃப் டிவைடட் பை u பிளஸ் எஃப். u வேணும். யூங்கிறது யாரு? போலுக்கும். இப்ப இந்த லென்ஸுக்கு இதான் போலு. போலுக்கும் ஆப்ஜெக்டுக்கும் நடுவுல இருக்கிற டிஸ்டன்ஸ் தான் u. ஏன்னா மல்டி வந்துருச்சுன்னா ப்ரீவியஸ் கேஸ்ல கிடைச்ச இமேஜ் தான் பிரசன்ட் கேஸ்க்கு ஆப்ஜெக்ட். இது மல்டி ரிஃப்ளெக்ஷன், மல்டி ரிஃப்ராக்ஷன்ல இது அப்ளிகபிள்னு நான் நிறைய இடத்துல தியரி நடத்துறப்பயும் சொல்லியிருக்கேன், ப்ராப்ளம் நடத்துறப்பயும் சொல்லியிருக்கேன். அப்ப ரெண்டாவது லென்ஸோட போல் இங்க இருக்கு, ரெண்டாவது லென்ஸுக்கான ஆப்ஜெக்ட் இங்க இருக்கு, நடுவுல இருக்கிற டிஸ்டன்ஸ் 10 சென்டிமீட்டர்னு இருக்கு. போல்ல இருந்து என்னோட மெஷர்மெண்ட் இப்படி இருக்கு. ஒரிஜினல் லைட் ரே ஃபார் திஸ் லென்ஸ் இப்படிதான் டிராவல் ஆகுது. என்னதான் இதை நான் ஆப்ஜெக்டா ட்ரீட் பண்ணாலும் லைட் ரே டைரக்ஷன்ங்கிறது ஒரிஜினல் தான் எடுக்கணும் பல தடவை சொல்லிட்டேன். ஸோ ஒரிஜினல் லைட் ரேவுக்கு ஃபேவரா இருக்கிறதுனால பிளஸ். அப்ப யூ வந்து பிளஸ் 10, எஃப் வந்து கான்கேவ்ங்கிறதுனால -10. யூ பிளஸ் 10, எஃப் வந்து -10. அப்ப எனிதிங் பை 0 என்ன ஆயிரும்னா இன்ஃபினிட்டின்னு வந்துடும். அப்ப ரெண்டாவது லென்ஸ்ல உங்களுக்கு இமேஜ் எங்க கிடைக்குதுன்னா இன்ஃபினிட்ல கிடைக்குது. அப்போ உங்களுக்கு ஆப்ஜெக்ட் வந்து உங்களுக்கு எங்க இருக்கு அப்படின்னா ரெண்டாவது லென்ஸோட போக்கஸ்ல இருக்கு. அதனால இமேஜ் உங்களுக்கு என்ன ஆகுதுன்னா இன்ஃபினிட்ல வருது. அப்ப மூணாவது லென்ஸுக்கு ஆப்ஜெக்ட் எங்க இருக்குன்னா இன்ஃபினிட்ல இருக்குன்னு அர்த்தம். ஏன்னா ரெண்டாவது லென்ஸுக்கு இமேஜ் ஐ டபுள் டேஷ் அட் இன்ஃபினிட்டி அப்படின்னா அந்த ஐ டபுள் டேஷ் தான் மூணாவது லென்ஸுக்கு ஆப்ஜெக்ட். அப்ப ஆப்ஜெக்ட் அட் இன்ஃபினிட்டி. அப்ப இமேஜ் உங்களுக்கு என்ன ஆகும்னா போக்கஸ்ல வரும். அப்ப ஃபைனல் இமேஜ் டிஸ்டன்ஸ் உங்களுக்கு என்ன ஆகும்னா 30 சென்டிமீட்டர்னு வந்துடும். இந்த சைடு இமேஜ் இருக்கும். ஏன்னா பிளஸ் 30 சென்டிமீட்டர் தானே வருது. ஏன்னா போக்கல் லென்த் பிளஸ். அப்ப இமேஜ் டிஸ்டன்ஸும் பிளஸ். இமேஜ் டிஸ்டன்ஸ் பிளஸ் அப்படின்னா உங்களுக்கு லைட் ரே ஃபேவர் சைட்ல மெஷர்மெண்ட் வரும். அப்ப ரைட் சைட்ல இருக்கும். ஸோ அப்ப அந்த ஆப்ஷன் எதுவோ அது கரெக்ட். அப்படின்னா பி ஆப்ஷன் வந்து இந்த கொஸ்டினுக்கு கரெக்டா எடுத்துக்கலாம். அவ்வளவுதான் முடிஞ்சிருச்சு. ஃபர்ஸ்ட் இமேஜ் நான் கண்டுபிடிக்கிறேன். ஃபர்ஸ்ட் இமேஜ் எனக்கு என்ன ஆகுது அப்படின்னா லக்கிலி போக்கஸ் ஆஃப் செகண்ட் லென்ஸ்ல இருக்கு. போக்கஸ்ல இமேஜ் இருந்தது, இல்ல ஆப்ஜெக்ட் இருந்ததுன்னா இமேஜ் என்ன ஆயிரும்னா இன்ஃபினிட்டிக்கு வந்துடும். அப்ப செகண்ட் லென்ஸோட இமேஜ் வந்து இன்ஃபினிட்ல இருக்கு. அந்த இமேஜ் தான் தேர்ட் லென்ஸுக்கு ஆப்ஜெக்ட். அப்ப தேர்ட் லென்ஸுக்கு ஆப்ஜெக்ட் அட் இன்ஃபினிட்டினா தேர்ட் லென்ஸுக்கு இமேஜ் என்ன ஆகும்னா போக்கஸ்ல வரும். தேர்ட் லென்ஸோட போக்கல் லென்த் பிளஸ்ஸா இருக்கிறதுனால இமேஜ் டிஸ்டன்ஸ் பிளஸ் 30 சென்டிமீட்டர்னு வரும். பிளஸ் 30 சென்டிமீட்டர்னா இந்த சைடு மெஷர். அவ்வளவுதான் முடிஞ்சிருச்சு. சிம்பிள் ப்ராப்ளம். ஏன்னா இன்ஃபினிட்டி வந்துருச்சு அப்படின்னா சல்லு சல்லு முடிச்சிடலாம். அடுத்து கொஸ்டின் நம்பர் 10. The following figure represents two biconvex lens L1 and L2 having focal length 10 cm and 15 cm respectively. The distance between L1 and L2 is. ரெண்டு லென்ஸ் கொடுத்துட்டாங்கப்பா. ஒரு ரே டயக்ராம் கொடுத்துருக்காங்க. ரெண்டு லென்ஸுக்கு அக்ராஸா உள்ள இந்த டிஸ்டன்ஸ் கேட்டிருக்காங்க. பிரின்சிபல் ஆக்சிஸ்க்கு பேரலா ஒரு லைட் ரே வருதுன்னா கண்டிப்பா அது போக்கஸ் வழியா தான் டிராவல் ஆகும். அப்ப இந்த லென்ஸோட போக்கஸா தான் இது இருக்கணும். அப்படி டிராவல் ஆகி வெளியே வர லைட் ரே எனக்கு என்ன ஆகுதுன்னா திருப்பி L2ங்கிற லென்ஸ்ல டிராவல் ஆகி பிரின்சிபல் ஆக்சிஸ்க்கு பேரலா போகுது. சோ லென்ஸை விட்டு வெளியே வர லைட் ரே பிரின்சிபல் ஆக்சிஸ்க்கு பேரலா போகுது அப்படின்னா லைட் ரே ஃப்ரம் போக்கஸா இருக்கும். அப்ப இந்த லென்ஸுக்கு இதான் போக்கஸ். அதாவது
லென்ஸை பொறுத்த வரையும் 3 ரூல் இருக்கு. அதுல ஃபர்ஸ்ட் ரூல் பிரின்சிபல் ஆக்சிஸ்க்கு பேரலா போச்சுன்னா ஃபோக்கஸ் வழியா வெளியே வரும் லைட் ரே. ஃபோக்கஸ் வழியா லைட் ரே டிராவல் ஆச்சுன்னா பிரின்சிபல் ஆக்சிஸ்க்கு பேரலா வரும். இதுல ஃபர்ஸ்ட் ரூல் வேலை செய்யுது, இதுல வந்து செகண்ட் ரூல் வேலை செய்யுது. ஸோ அப்ப இந்த ரூல் படி இது வந்து ஃபர்ஸ்ட் லென்ஸுக்கு ஃபோக்கஸ். அப்ப இது ஃபோக்கல் லென்த் ஆஃப் ஃபர்ஸ்ட் லென்ஸ். அப்புறம் இந்த ரூல் படி இந்த பாயிண்ட் எஃப் அகைன் செகண்ட் லென்ஸுக்கும் ஃபோக்கஸ் தான். லென்ஸோட ரூலை நான் ஃபாலோ பண்ணிருக்கேன். இந்த ரூல் கூட நான் உங்களுக்கு நடத்தியிருக்கேன். நிறைய புக்ல இந்த ரூல் இருக்காது. நம்ம சிலபஸ் படி ரூல் இருக்காது. நம்ம சிலபஸ் படி ரூல் இல்லாம டீல் ஆயிருக்கும் எல்லாம். ஆனா நான் உனக்கு ரூல் நடத்தியிருப்பேன். லென்ஸ்லயும் ஆப்ஜெக்ட் இமேஜ் ஃபார்மேஷன் டேபிள் உனக்கு என்ன பண்ணிருப்பேன்னா டீச் பண்ணிருப்பேன். எல்லாத்தையும் கம்ப்ளீட்டா பண்ணிருப்பேன். ஸோ எனக்கு ரூல் படி பார்த்தா இந்த பாயிண்ட் இந்த கிராஸ் ஆகிற பிரின்சிபல் ஆக்சிஸ்ல கிராஸ் ஆகிற இந்த பாயிண்ட் இந்த லென்ஸுக்கும் ஃபோக்கஸா இருக்கு, இந்த லென்ஸுக்கும் ஃபோக்கஸா இருக்கு. அப்ப டிஸ்டன்ஸ் பிட்வீன் டூ லென்ஸ் இஸ் ஈக்குவல் டு எனக்கு என்ன ஆகுதுன்னா F1 + F2 வருது. கொஸ்டின்ல F1 எவ்வளவு கொடுத்துட்டாங்கன்னா 10, F2 எவ்வளவு சொல்லிட்டாங்கன்னா 15. அப்ப டோட்டலா சால்வ் பண்ணா 25. ஸோ 10th கொஸ்டின் டிக் பண்ணிரு. அடுத்து 11th கொஸ்டின். A biconvex lens of refractive index 1.5 has a focal length 20 cm in air. If the focal length when immersed in a liquid of refractive index 1.6 will be அப்படின்னு கேக்குறாங்க. ஒரு பைகான்வெக்ஸ் லென்ஸோட ஃபோக்கல் லென்த் கொடுத்துட்டாங்க. அட்டெம்ப்ட் 1ல அது ஏர்ல இருக்கு. அட்டெம்ப்ட் 2ல அதை லிக்யூட்ல இமர்ஸ் பண்றாங்க. அப்ப அதோட ஃபோக்கல் லென்த் என்னன்னு கேக்குறாங்க. அவங்களே கான்வெக்ஸ்னு சொல்லிட்டாங்க. அப்ப F வந்து பிளஸ். அட்டெம்ப்ட் 1ல F வந்து 20 சென்டிமீட்டர். லென்ஸோட ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் கொஸ்டின்ல கொடுத்துருக்காங்க 1.5. அட்டெம்ப்ட் 1 அது ஏர்ல இமர்ஸ் ஆயிருக்கு. ஏர்ல ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் μ1 1 ஆயிரும். கான்வெக்ஸ்னா R1 பிளஸ், R2 என்ன அப்படின்னா மைனஸ். அட்டெம்ப்ட் 2ல ஃபோக்கல் லென்த் கேக்குறாங்க. அதை F' போட்டுக்கிறான். லென்ஸோட ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் அதே 1.5 தான். அட்டெம்ப்ட் 2ல லென்ஸ் வந்து லிக்யூட்ல இமர்ஸ் ஆயிருச்சு. அதோட ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் 1.6 சொல்லிட்டாங்க. -1 ரீடைனர். கான்வெக்ஸ்ங்கிறதுனால R1 பிளஸ், R2 மைனஸ். அப்படியே இது ரெண்டையும் டிவைட் பண்ணுங்க. அப்போ 1/20 டிவைட் பண்றப்ப இன்டர்சேஞ்ச் ஆகி F'/1 வந்துடும். டிவைட் பண்றப்ப இந்த போர்ஷன் அப்படியே கேன்சல் ஆயிரும். இதை சால்வ் பண்ணா உங்களுக்கு என்ன ஆகும்னா 0.5 வரும். இதை கிராஸ் பண்ணி சிம்பிளிஃபை பண்ணா -1.1/1.6 மேல போயிடும். சால்வ் பண்ணி F' எடுத்துக்கலாம். அவ்வளவுதான், முடிஞ்சிருச்சு. இந்த மாதிரி டபுள் சிச்சுவேஷன் ப்ராப்ளமும் நம்ம ரெகுலர் கிளாஸ்ல பார்த்துருக்கோம். அவ்வளவுதான். லென்ஸ் வந்து நார்மலா என்ன இருக்கும் அப்படின்னா ஒரு மீடியம்னால கிளாஸ்னால மோஸ்ட்லி டிசைன் செய்யப்பட்டிருக்கும். அதோட ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் μ2. லென்ஸை நீங்க இப்படி வைக்கிறீங்கன்னா வெளியே ஏர் இருந்ததுன்னா அப்போ 1 வந்துடும். வெளியே லிக்யூட் இருந்ததுன்னா லிக்யூடோட ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் போடுற மாதிரி வரும். இவங்க அட்டெம்ப்ட் 1ல ஏர்ல லென்ஸ் இருக்குங்கிறாங்க, அட்டெம்ப்ட் 2ல லிக்யூட்ல இருக்குங்கிறாங்க. அப்போ ஃபோக்கல் லென்த் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஒரு அட்டெம்ப்ட் கொடுத்துட்டு இன்னொரு அட்டெம்ப்ட் கேட்டிருக்காங்க. 11th கொஸ்டின் ஓவர். 12, 13 ஆல்ரெடி முடிச்சிட்டோம். 12, 13 ஆல்ரெடி முடிச்சாச்சு. அடுத்து 14 எடு. Light from a point source in air falls a convex curved surface of radius 20 cm and refractive index 1.5. If the source is located at 100 cm from the convex surface, the image will be formed at dash centimeter from the object. அதாவது என்னன்னா ஒரு கான்வெக்ஸ் கர்வ்டு சர்ஃபேஸ் இருக்கு. இது பிரின்சிபல் ஆக்சிஸ், இது போல். ஆப்ஜெக்ட் எங்க இருக்கு அப்படின்னா 100 சென்டிமீட்டர் டிஸ்டன்ஸ்ல இருக்கு. இமேஜ் எந்த டிஸ்டன்ஸ்ல கிடைக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இது வந்து ஃபர்ஸ்ட் மீடியம் ஆஃப் ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் ஏர்னு எடுத்துக்கலாம், 1 போட்டுக்கலாம். ரெண்டாவது மீடியமோட ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் என்ன அப்படின்னா 1.5 சொல்லிட்டாங்க. அதாவது ரெண்டு மீடியமையும் செப்பரேட் பண்ற பவுண்டரி வந்து கர்வ்டா இருக்கு, கான்வெக்ஸ் கர்வ்டா இருக்கு. ஸோ அந்த மாதிரி வரைஞ்சாச்சு. இமேஜ் டிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்கணும்.
இதுவும் நம்ம டெரைவ் பண்ணிருக்கோம்ப்பா. லென்ஸ் மேக்கர் ஃபார்முலா, லென்ஸ் ஃபார்முலா டெரைவ் பண்றதுக்கு முன்னாடி இந்த டயக்ராமுக்கான ரிலேஷன்ஷிப், ஆப்ஜெக்ட் இமேஜ் ரிலேஷன்ஷிப் எடுத்திருக்கோம். என்ன ரிலேஷன்ஷிப்னா mu2 minus mu1 by r is equal to mu2 by v minus mu1 by u. இந்த ஃபார்முலாவை அடிப்படையா வச்சுக்கிட்டு தான் லென்ஸ் ஃபார்முலா, லென்ஸ் மேக்கர் ஃபார்முலா நான் பில்ட் பண்ணிருப்போம். இந்த மாதிரி இந்த ஃபார்முலா வச்சு நான் உனக்கு ஒரு ப்ராப்ளம் நடத்திருக்கேன். சேஃப்டிக்கு நடத்திருப்பேன். எப்பயாவது கேட்டுருவாங்க அப்படின்னு சேஃப்டிக்கு நடத்திருப்பேன். இப்ப இங்க கேட்டாங்க பாருங்க. இதுல mu2 வந்து 1.5, mu1 வந்து 1, r வேணும். ஆர் ரேடியஸ் ஆஃப் கர்வேச்சர், அது கொஸ்டின்ல கொடுத்துருக்காங்க 20 சென்டிமீட்டர்னு. போலுக்கும் சென்டர் ஆஃப் கர்வேச்சருக்கும் நடுவில் இருக்கிற இந்த டிஸ்டன்ஸ் தான் ரேடியஸ் ஆஃப் கர்வேச்சர் 6. போல்ல இருந்து என் மெஷர்மெண்ட் இப்படி இருக்கு. ஆப்ஜெக்ட்ல இருந்து லைட் ரே ஃபார் திஸ் கர்வ்டு சர்ஃபேஸ் இந்த டைரக்ஷன்ல இருக்கும். ஒரிஜினல் லைட் ரே டைரக்ஷனுக்கு ஃபேவரா இருக்கிறதுனால ஆர் வந்து எனக்கு பிளஸ். mu2 1.5, v எனக்கு வேணும். மைனஸ் mu1 எனக்கு என்ன அப்படின்னா 1, u எனக்கு வேணும். போலுக்கும் ஆப்ஜெக்டுக்கும் நடுவில் இருக்கிற டிஸ்டன்ஸ் தான் u. போல்ல இருந்து என் மெஷர்மெண்ட் இப்படி இருக்கு. லைட் ரே டைரக்ஷன் இப்படி இருக்கு. லைட் ரே டைரக்ஷனுக்கு ஆப்போசிட்ல என் மெஷர்மெண்ட் இருக்கிறதுனால மைனஸ் 100. மைனஸ் மைனஸ் கேன்சல் ஆகி பிளஸ் ஆயிரும். இங்கிட்டு கொண்டு வந்துட்டா உங்களுக்கு என்ன ஆயிரும் அப்படின்னா மைனஸ் 1/100 வந்துடும். இது வந்து என்ன ஆகும்னா 0.5/20 வந்துடும். இஸ் ஈக்குவல் டு 1.5/v. நான் இப்ப 100 எல்சிஎம் எடுத்துக்கிறேன். 100ல 20 வந்து 5 டைம்ஸ் வரும். 5 into 0.5ங்கிறது 2.5 மைனஸ் இது உங்களுக்கு என்ன ஆகும்னா 100ல 100 1 டைம்ஸ் வரும். இஸ் ஈக்குவல் டு 1.5/v. இதுல இருந்து v கண்டுபிடிச்சாலும் எனக்கு 100 தான் வருது. ஸோ v வந்து எனக்கு 100 சென்டிமீட்டர்னு வருது. ஸோ v வந்து பாசிட்டிவா வந்திருக்கு. v பாசிட்டிவ் அப்படின்னா நம்ம இந்த சைடு லொகேட் பண்ணலாம். இமேஜ் வில் பி 100 சென்டிமீட்டர். லைட் ரேவுக்கு ஃபேவரா டிஸ்டன்ஸை மெஷர் பண்ணிடலாம். அவங்க கேட்டிருக்கிறது ஆப்ஜெக்டுக்கு இமேஜுக்கு நடுவில் இருக்கிற டிஸ்டன்ஸ். அப்ப இது ஒரு 100, இது ஒரு 100 அப்படின்னா 200 சென்டிமீட்டர்னு வந்துடும். ஃபைனலா பாருங்களேன் என்ன கேட்டிருக்காங்க. தி இமேஜ் வில் பி ஃபார்ம்ட் அட் டேஷ் சென்டிமீட்டர் ஃப்ரம் தி ஆப்ஜெக்ட். ஆப்ஜெக்ட்ல இருந்து இமேஜ் எவ்வளவு தூரத்துல இருக்கு? போல்ல இருந்து 100 சென்டிமீட்டர்ல இருக்கு. ஆப்ஜெக்ட்ல இருந்து பார்த்தா 200 சென்டிமீட்டர்ல இருக்கு. ஸோ இதான் என்ன அப்படின்னா ஆன்சர். ஸோ 14th கொஸ்டின் ஓவர். அடுத்து the refractive index of prism is mu is equal to √3 and the ratio of angle of minimum deviation to angle of prism is 1. The value of angle of prism is dash degree அப்படின்னு கேட்டிருக்காங்க. மினிமம் டிவியேஷனுக்கு நான் எடுத்த சிம்பிள் கேபிட்டல் டி. ஆங்கிள் ஆஃப் பிரிசம் ஏன்னு சொன்னேன் இஸ் ஈக்குவல் டு 1. அப்ப டியூ ஏவும் ஈக்குவல். எப்ப கொஸ்டின்ல மினிமம் டிவியேஷன் ஒரு வேர்ட் வந்துருச்சோ அப்ப மியூக்கு நீங்க இந்த ஃபார்முலா எடுத்துக்கலாம். சைன் ஆஃப் a பிளஸ் d/2 டிவைடட் பை சைன் ஆஃப் a/2 இந்த ஃபார்முலா எடுத்துக்கலாம். ஸோ இதுல மியூ வந்து √2ன்னு சொல்லிட்டாங்க. ஏயும் டியும் ஈக்குவல்னு வந்துருச்சு. அப்ப மேல சால்வ் பண்ணா உங்களுக்கு 2a/2 சைன் ஏன்னு வந்துடும். கீழே இருக்கிற சைன் ஆஃப் a/2 ரீடைன் பண்றாங்க. கிராஸ் பண்ணுங்க. √2 இன்டூ சைன் a/2 ரீடைன். இந்த சைன் ஏவை நீங்க எப்படி எழுதலாம்னா 2 cos ஸ்கொயர் சாரி இந்த சைன் ஏவை எப்படி எழுதலாம் அப்படின்னா 2 சைன் ஆஃப் a/2 காஸ் ஆஃப் a/2ன்னு எழுதலாம். அதாவது 2 சைன் தீட்டா இன்டூ காஸ் தீட்டாவை சைன் 2 தீட்டான்னு எழுதலாம். அந்த லாஜிக்ல நான் இதை என்ன பண்ணிருக்கேன்னா பிரிச்சு எழுதியிருக்கேன். அப்ப இதுவும் கேன்சல் ஆயிடும். இதையும் கேன்சல் பண்ணா 1/√2ன்னு வந்துடும். 1/√2 இஸ் ஈக்குவல் டு காஸ் a/2. இதுல இருந்து a/2 கண்டுபிடிச்சா காஸ் இன்வர்ஸ் ஆஃப் 1/√2ன்னு வரும். காஸ் இன்வர்ஸ் ஆஃப் இது ஏதோ தப்பு பண்றேன்னு, இது வந்து √2 இல்ல √3. நான் தப்பா எழுதிட்டேன். √2 கிடையாது √3. அப்படின்னா உங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னா √3/2ன்னு வந்துடும். √3/2ங்கிறது உங்களுக்கு எவ்வளவு அப்படின்னா 30 டிகிரி. a/2 இஸ் ஈக்குவல் டு 30 டிகிரினா a 60 டிகிரின்னு வரும். இந்த ரேஷியோ அவங்க கொடுத்துருக்காங்க. மினிமம் டிவியேஷன்ங்கிற வார்த்தை வந்துருச்சு. மினிமம் டிவியேஷன்ங்கிறதுனால நான் மியூக்கு இந்த ஃபார்முலா ஆஃப் பிரிசம் யூஸ் பண்ணிக்கிறேன். மினிமம் டிவியேஷனை இதை யூஸ் பண்ணிக்கலாம். மித்த நேரங்கள்லாம் நான் ஸ்னெல்ஸ் லா தான் அப்ளை பண்ணுவேன். மியூ கண்டுபிடிக்கணும் இல்ல சம் மிஸ்ஸிங் கண்டுபிடிக்கணும்னா ஸ்னெல்ஸ் லா தான் போடுவேன். மினிமம் டிவியேஷனா இது. அதுக்கப்புறம் சிம்பிளிஃபிகேஷன் முடிச்சாச்சுப்பா. அடுத்து 16th கொஸ்டின்.
Two equilateral triangular prism P1 and P2 are kept with their sides parallel to each other in vacuum as shown in figure. A light ray enters prism P1 at an angle of incident theta such that the outgoing ray undergoes minimum deviation in prism P2. If the respective refractive indexes of P1 and P2 are root 3 by 2, root of 3 by 2 and root 3, then theta is equal to sine inverse of root of 3 by 2 into sine of pi by beta, where the value of beta is அப்படின்னு கேட்டிருக்காங்க. நான் ஃபர்ஸ்ட் ஒரு பிரிசம் வரைஞ்சுக்கிறேன்ப்பா. இது ஏ, இது பி, இது சின்னு போட்டுக்கிறேன். இந்த ஆங்கிள் வந்து தீட்டா அப்படின்னு சொல்லிட்டாங்க. டெஃபினட்டா லைட் ரே ஏர்ல இருந்து பிரிசமுக்கு போகுது. திருப்பி வந்து உங்களுக்கு பிரிசம்ல இருந்து உங்களுக்கு என்ன ஆகுதுன்னா ரிஃப்ராக்ட் ஆகி இப்படி வச்சுக்கோமே, ரிஃப்ராக்ட் ஆகி உங்களுக்கு என்ன ஆகுதுன்னா ஏருக்கு வருது. இங்க ஒரு நார்மல் போடுறேன். இது R1, இது R2, இது நான் தீட்டா 1 போடுறேன். அடுத்து இன்னொரு பிரிசம் இங்கிட்டு இருக்கு. இது P, இது Q, இது Rன்னு போட்டுக்கிறேன். ஸோ லைட் ரே என்ன ஆகுதுன்னா இந்த ரெண்டாவது பிரிசம்ல வந்து படுது. ஸோ இப்போ இங்க நார்மல் போடுறேன். ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ட் வேணும். இது தீட்டா 1, இது தீட்டா 1. ரெண்டாவது பிரிசம்ல இருந்து வெளியே வர லைட் ரே மினிமம் டிவியேஷனை ஃபாலோ பண்ணுது. மினிமம் டிவியேஷன் கண்டிஷன்ல பிரிசம்குள்ள போற லைட் ரே வந்து பேரலல் டு பேஸ் ஆஃப் பிரிசமா இருக்கும். மினிமம் டிவியேஷன் செகண்ட் பிரிசமுக்கு நடக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் பிரிசமுக்கு மினிமம் டிவியேஷன் நடக்கல, செகண்ட் பிரிசமுக்கு மினிமம் டிவியேஷன் நடந்திருக்கு. அதனால செகண்ட் பிரிசம்ல இன்சைட் பிரிசம் லைட் ரே மினிமம் டிவியேஷன் கண்டிஷன்ல பேரலல் டு பேஸ் ஆஃப் பிரிசமா டிராவல் ஆகும். அதனால இப்படி போட்டிருக்கேன். திருப்பி இங்க நார்மல் போடுறேன். ஸோ லைட் ரே உங்களுக்கு என்ன ஆயிரும் அப்படின்னா எமர்ஜ் ஆயிரும். மினிமம் டிவியேஷன் கண்டிஷன்ல இந்த ஆங்கிளும் இந்த ஆங்கிளும் உங்களுக்கு எப்படி இருக்கும்னா ஈக்குவலா இருக்கும். இது R1, இது R2. மினிமம் டிவியேஷன் கண்டிஷன்ல உங்களுக்கு R1, R2 கூட ஈக்குவல் டு Rன்னு வந்துடும். ரெண்டு பிரிசமும் ஈக்குவலேட்டரல் கிளாஸ் பிரிசம்னு சொல்லிட்டாங்க. இந்த ஆங்கிள் தீட்டா கண்டுபிடிக்கணும். அதுக்கு ஃபர்ஸ்ட் இந்த பிஆர்ங்கிற இந்த பேஸ்ல நான் என்ன பண்றேன்னா செகண்ட் பிரிசம்ல பிஆர்ங்கிற பேஸ்ல நான் என்ன பண்றேன்னா ஸ்னெல்லா அப்ளை பண்றேன். ஸ்னெல்லா படி μ1 into sin i is equal to μ2 into sin r. அதாவது μ2 by μ1 is equal to sin i by sin r வரும். அதை கிராஸ் பண்ணா இப்படி வந்துடும். ஸ்னெல்லாவே இந்த மாதிரி எழுதியிருக்கேன். μ1ங்கிறது இந்த பேஸை பொறுத்தவரை இது ஃபர்ஸ்ட் மீடியம், ஏர் வந்து செகண்ட் மீடியம். ஸோ அப்ப ஃபர்ஸ்ட் மீடியம்ல வர ஆங்கிள் R2 அதுதான் உங்களுக்கு என்ன அப்படின்னா ஐ. அப்ப சைன் ஐக்கு பதில் R2ன்னு வந்துடும். μ1க்கு பதில் பிரிசமோட ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் எழுதணும். செகண்ட் பிரிசமோட ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் √3 இருக்கு. இஸ் ஈக்குவல் டு μ2. μ2 வந்து வெளியே இருக்கிற இந்த மீடியமோட ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ், அது ஏரா இருக்கு. அதோட வேல்யூ என்னன்னா 1. சைன் ஆர் வேணும். ஆருக்கு பதில் நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா தீட்டா 1 போட்டுக்கலாம். இப்ப இந்த √3 ரீடைன் பண்றேன். சைன் R2 வேணும். செகண்ட் பிரிசமை பொறுத்தவரையும் மினிமம் டிவியேஷன் கண்டிஷன் சொல்லிட்டாங்க. மினிமம் டிவியேஷன்ல R1, R2 ஈக்குவல். R1, R2 இஸ் ஈக்குவல் டு R. அந்த ஆரை கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா A/2. ஈக்குவலேட்டரல் கிளாஸ் பிரிசம்ங்கிறதுனால A 60 டிகிரி பை 2 போட்டா உங்களுக்கு என்ன ஆயிரும்னா 13 வந்துடும். ஸோ அப்போ R வந்து 13 இங்க ஃபில் பண்ணுங்க. அதாவது R2 வந்து 13 ஃபில் பண்ணுங்க. சைன் 30யோட வேல்யூ 1/2 இஸ் ஈக்குவல் டு சைன் தீட்டா 1. இதுல இருந்து தீட்டா 1 கண்டுபிடிச்சா சைன் இன்வர்ஸ் ஆஃப் √3/2 60 டிகிரின்னு வரும். ஸோ வேற ஒரு வேலை முடிச்சாச்சு. இந்த ஆங்கிள் தீட்டா 1, இதுவும் தீட்டா 1, இது தீட்டா 1, இதுவும் தீட்டா 1. இப்ப இந்த ஃபேஸுக்கு நான் திருப்பி ஸ்னெல்ஸ்ல அப்ளை பண்ண போறேன். பிரிசம் 1ல ஏசிங்கிற ஃபேஸுக்கு நான் என்ன பண்றேன் அப்படின்னா ஸ்னெல்ஸ்ல அப்ளை பண்ண போறேன். ஸ்னெல்ஸ்ல அப்படி μ1 into sin i is equal to μ2 into sin r. இப்ப ஏசி ஃபேஸை பொறுத்தவரை லைட் என்ன ஆகுதுன்னா கிளாஸ்ல இருந்து ஏருக்கு போகுது. அப்ப இதுதான் ஃபர்ஸ்ட் மீடியம். ஃபர்ஸ்ட் மீடியமோட ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் क्वेश्चनல கொடுத்துட்டாங்க √3/2. சைன் ஐ வேணும். ஐக்கு பதில் R2 இஸ் ஈக்குவல் டு μ2 வேணும். μ2 ரெண்டாவது மீடியம். ரெண்டாவது மீடியமோட ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் 1 ஏன்னா அது ஏரு. சைன் ஆர் வேணும். சைன் ஆருங்கிறது இந்த ஆங்கிள். இந்த ஆங்கிள் எவ்வளவு இருக்கு அப்படின்னா 60 டிகிரி. இப்ப சால்வ் பண்ணுங்க. √3/2 into sin R2 is equal to sin 60யோட வேல்யூ என்ன அப்படின்னா √3/2. உங்களுக்கு என்ன ஆகும்னா √3 கேன்சல் ஆயிரும்.
இந்த ரூட் டூவையும் இந்த டூவையும் கேன்சல் பண்ணா ரூட் டூன்னு இங்க வரும். அப்ப சைன் R2 இஸ் ஈக்குவல் டு உங்களுக்கு என்ன ஆகும்னா 1/√2ன்னு வரும். இதுல இருந்து R2 கண்டுபிடிச்சா உங்களுக்கு என்ன ஆகும்னா சைன் இன்வர்ஸ் ஆஃப் 1/√2ன்னு வரும். சைன் இன்வர்ஸ் ஆஃப் 1/√2ங்கிறது 45 டிகிரி. ஸோ முடிச்சாச்சு. R2 தெரிஞ்சிருச்சுன்னா R1 கண்டுபிடிச்சிடலாம். எப்படி அப்படின்னா R1 பிளஸ் R2 இஸ் ஈக்குவல் டு A அப்படின்னு நம்ம பிரிசம்ல என்ன பண்ணிருக்கோம்னா ஃபார்முலா படிச்சிருப்போம். ஸோ இப்ப ஏ வந்து உங்களுக்கு எவ்வளவு அப்படின்னா 60 டிகிரி ஈக்குவலட்ரல் பிரிசம்ங்கிறதுனால R2 45 டிகிரி. அப்ப R1 உங்களுக்கு என்ன ஆகும்னா 15 டிகிரின்னு வந்து. இப்ப இந்த இடத்துல நீங்க திருப்பி ஸ்னெல்லா அப்ளை பண்ணுங்க. சர்ஃபேஸ் ஏபிக்கு ஸ்னெல்லா அப்ளை பண்றேன். அப்ப μ1 sin I இஸ் ஈக்குவல் டு μ2 sin Rன்னு எழுதிக்கலாம். μ1ங்கிறது ஃபர்ஸ்ட் மீடியம். ஃபர்ஸ்ட் இங்க இருந்து இங்க போகுது. லைட் ஏர்ல இருந்து கிளாஸுக்கு போகுது. ஏர்ல இருந்து கிளாஸ். ஏர்ல இருந்து கிளாஸ்னா ஏர் ஃபர்ஸ்ட் மீடியம். ஃபர்ஸ்ட் மீடியமோட ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் 1. sin ஐக்கு பதில் நான் என்ன பண்றேன்னா தீட்டான்னு எழுதிட்டேன். μ2 ரெண்டாவது மீடியம். ரெண்டாவது மீடியம் பிரிசமா இருக்கு. பிரிசம் கிளாஸ். கிளாஸோட ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் அவங்க கொஸ்டின்ல √3/2ன்னு சொல்லிட்டாங்க. √3/2ன்னு சொல்லிட்டாங்க எழுதிட்டேன். sin ஆருக்கு பதில் என்ன அப்படின்னா 15 டிகிரின்னு வரும். 15 டிகிரிங்கிறது என்ன அப்படின்னா π/12. பை 180. 180 12ஆல டிவைட் பண்ணா 15 வந்துரும். எழுதிட்டேன். ஃப்ரம் திஸ் தீட்டா கண்டுபிடிச்சா என்ன ஆகும்னா சைன் இன்வர்ஸ் ஆஃப் √3/2 இன்டு சைன் ஆஃப் π/2. இந்த தீட்டா கொஸ்டின்ல கொடுத்திருக்காங்க. என்ன சொல்லியிருக்காங்கன்னா சைன் இன்வர்ஸ் ஆஃப் √3/2 இன்டு சைன் ஆஃப் π/βன்னு சொல்லியிருக்காங்க. இஸ் ஈக்குவல் டு திஸ் ரிசல்ட். அப்ப மேப் பண்றப்ப பீட்டா இருக்கிற இடத்துல உங்களுக்கு என்ன இருக்குன்னா 12 இருக்கு. அப்ப பீட்டா இஸ் ஈக்குவல் டு 12ங்கிறதா ஆன்சர். ப்ராப்பரா ஸ்னெல்லாவை அப்ளை பண்ணுப்பா. ஒரு இடத்துல அப்ளை பண்ணிட்டே வரும். அங்கிட்டு மினிமம் டிவியேஷன் சொன்னதுனால இந்த க்ளூ யூஸ் பண்றேன். இதுல மினிமம் டிவியேஷன் கிடையாது. அப்ப ரொட்டீன் ஃபார்முலாவை யூஸ் பண்ணி ஆன்சர் எடுத்திருக்கேன். கொஞ்சம் சென்சிபிளா ப்ளே பண்ணணும். நான் பிரிசம் உங்களுக்கு ரெகுலர் கிளாஸ்ல நடத்துறப்பே சொல்லியிருப்பேன். பிரிசம்ல என்ன யோசிச்சாலும் கஷ்டமான கொஸ்டின் கேட்கவே முடியாது. ஏன்னா பிரிசம்ல நடக்கிற ப்ராசஸ் ரிஃப்ராக்ஷன். ரிஃப்ராக்ஷன்னா ஸ்னெல்லா அப்ளை பண்ண ஆன்சர் வந்துடும். எந்த ஃபேஸுக்கு வேணாலும் நீங்க ஸ்னெல்லா அப்ளை பண்ணலாம். அப்ளை பண்றப்ப அங்க யார் ஃபர்ஸ்ட் மீடியம், அங்க யார் செகண்ட் மீடியம்னு பாருங்க. ஃபர்ஸ்ட் மீடியம் நார்மலோட கிரியேட் பண்ற ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ட் ஐ. செகண்ட் மீடியம் நார்மலோட கிரியேட் பண்ற ஆங்கிள் ஆஃப் ரிஃப்ராக்ஷன் ஆர். அந்த சிம்பிள் அந்த இடத்துல டிஃப்ரெண்டா இருக்கும். அந்த சிம்பிளை கரெக்டா ஃபாலோ பண்ணி போடணும். இதுதான் ஆன்சர். நான் டயக்ராம் நோட்ஸ்ல வரைகிறப்ப கொஞ்சம் அழகா வரையாம வரைஞ்சிட்டேன். கொஞ்சம் நெருக்கமா வரைகிற மாதிரி வரைஞ்சிட்டேன். நீ வேணா அதுக்கப்புறம் டயக்ராம் வீடியோ லெக்சர் எடுத்து பார்த்து வரைஞ்சு. ஸோ கொஸ்டின் நம்பர் 17 எடுங்க. 16 முடிஞ்சிருக்கு. Statement 1. When white light passes through prism, the red light bends lesser and yellow and violet. Statement 2. The refractive index are different for different wavelengths of dispersive medium அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ரெண்டு ஸ்டேட்மெண்ட்டுமே ட்ரூ தான்ப்பா. பொதுவா ஒரு ஒயிட் லைட்டை நீங்க பிரிசம்ல அனுப்பிச்சீங்கன்னா 7 கலரா டிவியேட் ஆயிரும். அதுல ரெட் லைட் வந்து ரொம்ப கம்மியா என்ன ஆகும் அப்படின்னா டிவியேட் ஆகும். வயலட் லைட் வந்து அதிகமா டிவியேட் ஆயிருக்கும். எல்லோ ஆவரேஜா டிவியேட் ஆயிருக்கும். இதுக்கு காரணம் என்ன அப்படின்னா லைட்டோட வேவ் லென்த் வந்து மீடியம்ல மாறும். வேவ் லென்த் மாறுறப்ப ஸ்பீடு மாறும். வேவ் லென்த் ஸ்பீடு மாறுச்சுன்னா ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் என்ன ஆகும்னா ஒரு லைட்டுக்கும் மாறும். அதுதான் நம்ம வந்து டிஸ்பர்சன் அப்படிங்கிற டைட்டில் டீடைல்டா படிச்சோம். டிஸ்பர்சன்ங்கிற டைட்டில் என்சிஆர்ல கிடையாது, என்ட்ரன்ஸ்ல உண்டு. டிஸ்பர்சனை வச்சு வர சிம்பிள் கொஸ்டின் தான் இது. அவங்க டெக்னிக்கலாலாம் கேட்கல. நம்ம ஃபார்முலாலாம் டெரைவ் பண்ணி ப்ராப்ளம் பார்த்திருப்போம். அப்படியெல்லாம் கேட்கல, நார்மலா தான் கேட்டிருக்காங்க. ஸோ இதோட ரே ஆப்டிக்ஸ் முடிஞ்சிருக்குப்பா. அவ்வளவுதான். நெக்ஸ்ட் வீக்ல வந்து வேவ் ஆப்டிக்ஸ் பார்ப்போம். நெக்ஸ்ட் வீக் நான் ஒரு கிளாஸ் போடுவேன். ஒரு கிளாஸ்ல 2 கிளாஸ் போட்டு வேவ் ஆப்டிக்ஸ் தான் முடிச்சிருவேன். வேவ் ஆப்டிக்ஸ் வரையும் நான் உங்களுக்கு JEE 2024 நடத்திட்டா செமையா இருக்கும். நீங்களும் போர்டு எக்ஸாமுக்கு முன்னாடி JEE 2024 கொஸ்டின்ஸ்லாம் ரீவைண்ட் பண்ணிட்டு போனீங்கன்னா உங்களுக்கு போர்டு எக்ஸாம் பயங்கர யூஸ்ஃபுல்லா இருக்கும். JEE யூஸ்ஃபுல்லா இருக்கும், நீட்டும் யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஆனா போர்ட்ல நம்மளுக்கு கான்பிடன்ட் வரலைன்னா நம்ம JEE ப்ரிப்பரேஷன் எடுத்தோம்னா அந்த கான்பிடன்ட் வந்து இப்ப நீங்க லாக் அவுட் ஆயிக்கலாம். இதோட முடிஞ்சிருக்கு. சைன் கன்வென்ஷன்ல உங்களுக்கு ஏதாவது டவுட் வருது, நீங்க பார்த்த ப்ராப்ளத்துல உங்களுக்கு ஏதாவது அப்ஜெக்ஷன் இருக்குன்னா நீங்க அதை எனக்கு என்ன பண்ணுங்கன்னா சென்ட் பண்ணுங்க. நான் உங்களுக்கு திருப்பி ரூலை வச்சு கரெக்டா சைன் கன்வென்ஷன் அப்ளை பண்ணி ஆன்சர் எடுத்து அனுப்புறேன். இப்ப நீங்க லாக் அவுட் ஆயிக்கலாம். தேங்க்யூ.